1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4 முதல் 8வது வசனம் வரைக்கும் நாம் கவனிப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4 முதல் 8வது வசனம் வரைக்கும். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினாலே அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. உங்களோடு கூட இந்த காலை நேரத்திலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் தொடர் போதனையாக பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதில் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம் என்ன? சபை அல்லது இந்த கூடி வருதல் எதற்காக இருக்கிறது? இந்த கூடி வருதல் இருக்கிற முக்கியமான நன்மை என்ன அல்லது வேலை என்ன என்பதை நான் பார்க்கிறோம். சபை கூடி வருதலுடைய ரொம்ப முக்கியமான காரியம் என்ன, அல்லது சபை கூடி வருதல் மூலமாக இதில் கூடி வருகிற ஒவ்வொரு மக்களும் அடைய வேண்டிய அடைகிற பிரயோஜனம் என்ன என்பதை தான் நாம் பார்க்கிறோம். அதில் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம் ரோமரில் சொல்றாரு, அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்றார். யாரை பற்றி பிரசங்கிக்கிறார்? எல்லாரும் மக்களை பற்றி பிரசங்கித்தாலும் ரோமருக்கு எழுதின நிருபங்களில் ரோமர் சபைக்கு தான் எழுதுகிறார். அங்கே விசுவாசி இருக்கிறாங்க, அந்த விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. அதை என்ன எழுதுறாரு? நீங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் யாரை தொழுது கொள்கிறீர்கள்? நீங்கள் சிருஷ்டியை தொழுது கொள்கிறீர்கள் என்றார். ஆனால் உள்ள பார்த்தா எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்து விசுவாசிகள் என்ற அந்த அடையாளத்தோடு தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு அடையாளத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் இல்லை நீங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளவில்லை, அதாவது உண்டாக்கினவரை தொழுது கொள்ளவில்லை, உண்மையான கடவுளை நீங்கள் தொழுது கொள்ளலை, நீங்கள் சிருஷ்டியை தொழுது கொள்கிறீர்கள் என்றார். அதாவது உருவாக்கப்பட்டதை, கிட்டத்தட்ட அந்த விக்கிரக ஆராதனை சிலை வழிபாடை சொல்கிற மாதிரி சொல்கிறார், அதை தொழுது கொள்கிற மாதிரி தான் நீங்கள் தொழுது கொள்றீங்கன்றார். சரி, சபை அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் இருக்குதா அப்படின்றதுக்காக தான் அதை கவனிக்கிறோம். சபை என்பது என்ன? முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இந்த கட்டமை, இந்த பேஸ்மெண்ட் சொல்றோம், இது தம்முடைய சுய கொண்ட தேவன் எப்படி சம்பாதிக்கலாம் சிந்தி உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் என்னது? சபையாக இருக்கிறது. புரியுதுங்களா? இல்லை மனுஷர்களா நாங்கள் செயல்படலாம், நம்மளாம் இணைஞ்சிருக்கலாம், ஊழியத்தை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இதோடைய யார்? தேவன் தம்முடைய ரத்தத்தை சிந்தி இந்த கட்டமைப்பை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் செய்து இருக்கிறார். அப்படி தேவன் இது கட்டமைப்பை செஞ்சிருக்கிறதுனால அவர் தான் இதுக்கு ஃபுல்லா முழு பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் தான் இது எப்படி நடத்தணும், எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணுன்றதுக்குரிய எல்லாமே அவருடைய திட்டமாக இருக்குது. அப்போ அவருடைய திட்டம் என்ன? சபைன்னு ஒரு உருவாக்கத்தை அவர் ரத்தத்தை சிந்தி உருவாக்கிட்ட பிறகு அவருடைய திட்டம் என்ன? சபை என்பது பரிசுத்த ஆவியின் ஞானத்தினாலே அது போதிக்கப்படவும் வழிநடத்தப்படவும் வேண்டும். சபைகளை மனுஷனுடைய ஞானமோ, மனுஷனுடைய அறிவோ, மனுஷனுடைய தத்துவங்களோ அல்லது மனுஷனுக்குரிய எந்த பழக்க வழக்கங்களோ போதிக்கப்படக்கூடாதுன்றதுல கடவுள் ரொம்ப கரெக்டாக இருக்கிறார், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாரு? ரோமரில் 8வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, சபைக்கென்று சில மெய்ப்பர்களை அங்கே ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். அந்த மெய்ப்பர்கள் கால நாட்கள்னா நல்ல நேரம் கெட்ட நேரம், இதை செய்ய அதை செய்யாத, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பேசாம தேவனுடைய ஆழத்தை அறிந்து தேவனுடைய ஞானத்தை எடுத்து பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுதுதான் அங்க என்ன புரியுது? சிருஷ்டினா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய கைகளாலோ அல்லது மனதாலோ அவனுடைய எண்ணத்தாலோ உருவாக்கப்பட்டதுதான் சிருஷ்டி. அவனை யோசிக்கிறான், ஒரு உருவத்தை மனசுல நினைக்கிறான், அதை அப்படியே உருவகப்படுத்துறான், படுத்தி அதை வைத்து அதை வணங்க ஆரம்பிக்கிறான், அதை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான், அதை பிரமிப்பாய் பார்க்குறான், அதை அவனே ஒரு அடையாளத்தை கொடுக்குறான், அவனே ஒரு பேரை கொடுக்குறான், அவனே எல்லா காரியத்தையும் கொடுத்து
அதை தனக்கு கடவுளாகவும் தன்னை என்ன பண்ணுகிறான், அவன் மாற்றி கொள்ளுகிறான். அப்படிதான் நடக்கணும், அது சொல்ற மாதிரி தான் அப்படின்றான். அப்ப ஆவிக்குரிய சபைகள் இருக்கிற பிரச்சனை அதுதான் ஆயிடுச்சு. ஆவிக்குரிய சபைகளில் போதகர்கள் தங்களுடைய அறிவு, தங்களுடைய அனுபவங்கள், தங்களுடைய பெற்றுக்கொண்ட சில காரியங்களை வச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது என்னதான் பைபிள் பிரசங்கம் அல்லது பைபிள் வார்த்தைன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சாலும் அது உண்மையாகவே தேவன் தொழுது கொள்கிற ஆராதனை அல்ல. அது உண்மையாகவே பவுல் சொல்ற மாதிரி உங்கள் ஆராதனை அது தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே அப்படின்றாரு. யாருக்கே? அது பேய்களுக்கே என்றார். ஏன்? அது கடவுளுடைய சத்தியம் இல்லை, அது மனுஷனுடைய அறிவு, மனுஷனுடைய ஞானம், மனுஷனுக்குள்ளிருந்து தோன்றுகிற அவனுடைய தத்துவங்கள். இதுதான் நீ பின்பற்றுகிறே தவிர சத்தியத்தை என்ன பண்ணவில்லை, நீ பின்பற்றவில்லை என்றார். அதனால தான் வேத வசனத்தை பகுத்தறிந்து போதிப்பாயாக என்றார் தீமோத்தேயுக்கு பவுல். பிளைண்டா போதிக்காத, பகுத்தறிந்துனா அந்த வசனம் எதற்கானது, அதோட பின்புலம் என்ன, ஆங்கிலத்தில் எக்ஸஜீசஸ் மெத்தடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை இதெல்லாம் ஆராய்ந்து அந்த சத்தியம் மறுக்கப்பட முடியாததாய் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லு. அதுதான் உண்மையான சிருஷ்டிகரை தொழுது கொள்ள உதவி செய்யும். நீ மனுஷனுடைய கற்பனையெல்லாம் எடுத்து போதிச்சிட்டீன்னா அவன் அதுதான் சத்தியம், அதுதான் கடவுள் சொன்னார் நம்பிக்கிட்டு அவன் வாழலாம், ஆவிக்குரிய கிறிஸ்தவனை போல நினச்சிக்கலாம். ஆனால் அவனுக்கும் தேவனுக்கும் எவ்விதமான தொடர்பும் இருக்காதுன்றதுதான் பிரச்சனைங்க. கிட்டத்தட்ட நம்ம எப்படி மற்றவங்களை விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க அது இதுன்னு நம்ம திட்டுறோமோ அல்லது நினைக்கிறோமோ, அதே காரியத்தை தான் நீங்கள் சபைக்குள்ளே இருந்து ஒரு மனுஷனுடைய ஞானத்தினால் வரக்கூடிய காரியத்தை பின்பற்றும் போது அதுதான் நடக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் உங்களுக்கு புரிகிறதுக்காக அதை சில எக்ஸாம்பிளை சொல்கிறேன். நான் ஒரு சபையில் ஒரு போதகர் ஒரு 40 நாள் ஏதோ ஒரு உபவாச ஜெபம் வைக்கிறார். 39 நாள் முடியுது. 39வது நாளில் அவர் சொல்கிறாரு, நாளைக்கு 40வது நாள் கடைசி நாள், பவர்ஃபுல்லான டே அது அவங்களுக்கு. 39 நாளில் கடவுள் பவர்லெஸ்ஸாக இருக்கிறார். 40வது நாளில் பவர் ஆகிடுறாரு, பவர் ஏற்றுறாங்க, இவங்களே கூட்டுறாங்க. நாளைக்கு விசேஷமான சில காரியங்கள் அங்கே இருக்குது. வெறும் ஜபம் பிரசங்கம் மட்டும் கிடையாது. 39 நாள் அதை பண்ணிட்டோம். 40வது நாள் என்ன பண்ண போகிறோம், நீங்கள் எல்லாரும் எண்ணெய் பாட்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து முன்னாடி ஒரு டேபிள் வச்சுருப்போம். அந்த டேபிளில் அந்த எண்ணெய் பாட்டில் உங்கள் பேர் எழுதி வச்சுட்டு போயிடுங்க. அந்த ஒவ்வொரு எண்ணெய் பாட்டில் மேலேயும் கை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு சபையோட வாலண்டியர்ஸு கரெக்டாக அந்த பேரை பார்த்து யாரோட எண்ணெய் பாட்டில் ஏன்னா மாறிடக்கூடாது. எல்லாம் தேங்காய் தான், எல்லாம் விவிடி எண்ணெய் தான், எல்லாம் பேராஷூட் தான். இருந்தாலும் என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. நான் சொல்லி நீங்களே சாதாரணமாக நினைக்கிறீங்க, நான் இதெல்லாம் கண்கூட பார்த்தேன். இதே காஞ்சிபுரத்தில் இதே இடத்துல நடக்குது. இதெல்லாம் ஹைலைட்டாக நடந்து முடிஞ்சு கடைசியாக ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தினார் 40வது நாளில். அவர் என்ன சொன்னார், பெண்கள் 2 வார்த்தையை பயன்படுத்தினார். ஒன்று, ஒருவேளை உங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாரு, முக்கியமாக குடிக்கிறாரு, உங்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர் சாப்பிட்ற சாப்பாட்டில் சாதத்துலேயோ அல்லது வந்து சாம்பார்லேயோ நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, பிரசங்கத்தில் இதை பக்தியாக சொல்கிறார் அவர், நான் சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி நம்புறானுங்க. அதில் எல்லாத்துலேயும் 3 சொட்டு, 4 போயிடக்கூடாது. எத்தனை சொட்டு கரெக்டாக 3 சொட்டு விட்டு அவருக்கு சாப்பிட சொல்லுங்க, குடிப்பழக்கத்தை நிப்பாற்றுவார். ஏன்னா இது ஆண்டவருடைய வல்லமை அப்படின்றார். யாருடைய வல்லமை இது? ஜனம் பெருந்திரளாக இருக்குது இதே காஞ்சிபுரத்தில். 300-400 பேர் உட்காந்து கேட்குறாங்க. 2வது ஒன்று சொன்னார், அது ரொம்ப அப்செட் ஆகுச்சு. 2வது என்ன சொன்னார், இந்த எண்ணெய் பரிசுத்தமான எண்ணெய், தேவனுடைய வல்லமை நிறைந்திருக்கிற எண்ணெய். அதனால் மாதவிடாயின் போது பெண்கள் யாரும் இந்த எண்ணெயை தலையில் தேய்க்கவோ கையில் தொடவோ கூடாதுன்ட்டார். அப்படியே சொன்னார். பீரியட்ஸ் டைமில் என்ன பண்ணாதீங்க நீங்கள் இந்த எண்ணெயை, ஏன்னா எண்ணெய் அசுத்தமாகிடும், ஆண்டுடைய வல்லமை அசுத்தமாகிடும். ஆண்டவர் நீங்கள் பாவமாக்கிடுறீங்க, ஆண்டவர் வந்து அசுத்தமானவராய் மாறி விடுகிறார். இப்போ இதை தான் சொல்ல வரேன். சரி, இவர் எந்த வசனத்திலிருந்து இதை பேசுகிறார்? இதை சொல்லி ஆவிக்குரிய ஜனங்களை நம்ப வைக்கிறாரு. ஜனங்களை இதை வாங்கிட்டு போய் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இது வசனத்தின்படி சரி அவர்கள் செய்கிற அந்த செயல் என்பது சிருஷ்டிகரை தொழுது கொள்கிறதா அல்லது சிருஷ்டியை தொழுது கொள்கிறதான்னு தான் பேர். அது அவருடைய சபையில் எந்த உருவமும் இல்லை, எந்த சிலை வழிபாடும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆவியை ஆராதிக்கிற சபைன்னா அது பேர். ஆனால் பாயிண்ட் அங்கே என்னன்னா, அவர் சொன்ன அந்த உபதேசம்
ஜனங்கள்லாம் கேட்டு பின்பற்றினார்களே, அது சிருஷ்டிகரை தொழுது கொள்ளவா அல்லது சிருஷ்டியை தொழுது கொள்ளவா? யாரை தொழுது கொள்ள? சிருஷ்டியை தொழுது கொள்ளதான், இயேசுவை தொழுது கொள்ள அல்ல. ஏன்னா வேதத்தில் அப்படி ஒரு பாயிண்டே கிடையாது. அல்ல, இந்த ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டாவது பாயிண்ட் தொட்டா தீட்டாயிடும். அது மற்ற மதங்களையும் மற்ற பக்திகளிலும் அது ஓகே, அவங்களுக்கு அது, ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை அது. ஆனால் நமக்கு வேதம் எதை கற்றுத் தருகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை என்ன பண்ணுகிறது? சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்திற்கு எதிராக எதுவும் அசுத்தமாக்க முடியாது. அந்த ரத்தத்தை எதுவும் என்ன பண்ண முடியாது. அப்போ எது சத்தியன்றதை புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. பொய் எப்பவுமே நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும், அதை எடுத்த உடனே ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அதை பிரசங்கிக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு பரலோகம் உண்டு. இம்மையில் உங்களுக்கு தேவனோடு கூட தொடர்பு உண்டு. இம்மையில் தேவனுடைய கிருபைகளும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் சிருஷ்டியை தொழுது கொண்டால், அதாவது மனிதனுடைய கற்பனையிலே வசனத்துக்கு ஒவ்வாத சில விஷயங்களை நீங்கள், நான் சின்ன வயசுலேருந்தே பின்பற்றி வருகிறேன், நான் வந்து சிறு வயதிலிருந்தே கிறிஸ்தவன், இப்படிலாம் நம்பி நீங்கள் பாருங்கன்னா, நான் சொல்கிறேன், நிச்சயமாக தேவனுக்கும் உங்களுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாங்க. அப்போ அதனால தான் சபை எப்படி கட்டமைக்கிறாரு, நீயா போயிட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கோ, நீயா போயிட்டு ஏதோ நினச்சிக்கோ அப்படின்னு விடலை. அதனால தான் ஒரு விசுவாசி சபைக்குள்ளே வந்துட்டு நான் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட முடியாது, அப்படி ஓடிட முடியாது. யார்கிட்ட தான் பெற்றுக்கொண்டேன் நான்? இப்போ மற்ற மதத்தில் சொல்லுவாங்களே, அந்த கோயிலுக்கு போனாங்க, அந்த கடவுள் எனக்கு செஞ்சிருச்சுன்னுவாங்க. அந்த மாதிரி சபையில் நீங்கள் பேச முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட கட்டமைப்பு அல்ல சபை. சபை எப்படிப்பட்ட கட்டமைப்பு? கடவுள் உனக்கு ஒன்று செஞ்சிருக்கணும்னா நீ அதை விசுவாசித்திருக்க வேண்டும். நீ என்ன பண்ணியிருக்கணும் வேண்டும்? அதை விசுவாசிருக்க வேண்டும். யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த் ஆன் தட். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். கடவுளை பார்த்தேன், கடவுளை எனக்கு செஞ்சார்னு சொல்றது விசுவாசம் இல்லாத கூடாத காரியம். விசுவாசத்தை கொண்டு தான் பார்க்குறேன். சரி, இந்த விசுவாசம் எப்படி வருகிறது? கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லுதா வேதம்? இல்லை. அதையும் எடுத்து காமிச்சிருந்தேன் ரோமர் 11 இருந்து. இந்த விசுவாசம் எப்படி வருகிறது? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்க விட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள்? அப்போ கடவுளை நீங்கள் தொழுது கொண்டது அல்லது கடவுளிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டதுக்கு ஆதாரமே இது சபையும் சபையில் இருக்கிற போதிக்கப்படுகிற சத்தியமும் போதகரும் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் பாஸ் பண்ணுறான், நல்ல மார்க் வாங்குறான்னா அதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்கூலோட பேர் இல்லை, அந்த ஸ்கூலோடைய பேர் இல்லை, அல்லது அவன் வச்சிருந்த புக்கு இல்லை, ஹலோ இல்லை, அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலும் இல்லை. யார் தான் காரணம்? அவனுக்கு நடத்தின போதித்த அந்த டீச்சர் தான் காரணம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆசிரியர் தான் காரணங்க. அந்த ஆசிரியர் இல்லைன்னா ஸ்கூல் பெருசாக இருந்திருக்கலாம், உங்கள் கையில் புக்கு இருந்திருக்கலாம், அங்கே பிரின்சிபல் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் முதல் மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? அதனால் முதல் மதிப்பெண் வாங்குகிற பிள்ளைங்களாம் பாருங்கள், அழகாக வந்து சொல்லும், நான் இந்த ஸ்கூலில் படித்தேன், எனக்கு இவர் தான் ஹெட் மாஸ்டரு, ஆனால் நான் முதல் மதிப்பெண் வாங்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார்? காரணம், ஆதாரம் இல்லை, காரணம் யார்? இந்த குறிப்பிட்ட ஆசிரியர் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் கிறிஸ்தவத்தில் தான் நிறைய நேரத்தில் இந்த விகற்பமான சில பேச்சுகளெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த சபைக்கு போனால் எனக்கு நடந்ததுன்னு வாங்க. எப்படி நடக்கும்? சபையால் நடக்காது. சபைக்குள்ளே யார் இருக்கிறா, யார் பிரசங்கம் பண்ணுறா, அவர் என்னத்தை சொல்கிறாரு? அவர் சிருஷ்டிகரை பற்றி பிரசங்கிக்கிறாரா அல்லது சிருஷ்டியை பிரசங்கிக்கிறாரா? சத்தியத்தை போதிக்கிறாரா அல்லது சத்தியம் போல எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? பவுல் சொல்கிற மாதிரி நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை வசனத்தை வச்சுட்டு போதிக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய. அதை நம்புகிற கூட்டம் தான் ஏராளம். அதன் மத்தியில் தேவன் இப்படி ஒரு ஏற்பாடு அல்லது இப்படி ஒரு கட்டமைப்பை செய்திருக்கிறார் பாருங்க. என்ன அமைப்பு அது? சபையை உருவாக்கி அதில் தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவியை வைத்திருக்கிறார். எதை வைத்திருக்கிறார் அவர்? கடவுளை அறிந்து கொள்வதற்கு யார் தேவைங்க? கடவுளுடைய ஆவியானவர் தான் தேவைங்க. சரி, அதனால தான் இந்த பரிசுத்த ஆவியினருடைய டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பரிசுத்த ஆவியினர் குறித்து பலவிதமான தவறான எண்ணங்கள் இருக்குது. எண்ணங்கள்னா அவங்கள நினச்சிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர்னா பாட்டு பாடும் போது ஏதோ உள்ளே வந்து ஒரு உணர்வை தூண்டி, உணர்ச்சியை தூண்டி
கையை தட்டி குதிச்சு அப்படி உருண்டு அப்படிலாம் பண்ணும்போது அதுதான் ஆவியானவர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சபை அதை காட்டுறாங்க. சில சபைகள் அப்படி தான் காட்டுது. பரிசுத்த ஆவியை பற்றினே அப்படி சும்மா நிப்ப, நீ கை தட்டாமல் இருப்ப, அந்நிய பாஷை அப்படி பேசாமல் இருப்பெல்லாம் கேட்குறாங்க. அந்நிய பாஷை என்பது அதெல்லாம் ஒரு வாரம் பின்னாடி இதெல்லாம் பார்க்க போகிறோம். அந்நிய பாஷை இருந்தால்தான் ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம் அங்கே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அவர் தருகிற பல வரத்தில் ஒரு வரம் என்பது அந்நிய பாஷை, அவ்வளோதான். ஆனால் அது இருந்தால் தான், அது பேசினா தான் வந்து ஆத்தரைஸ்டாக நீ ஆவியானவர் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறதுலாம் ஆமாம் ஏமாத்துருவாள். ஆவியானவர் யார்? எப்படி இந்த இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது மற்ற மக்களை போலவே அல்லது மற்ற ஜனங்களை போலவே அவரும் நடந்து, அவரும் சாப்பிட்டு, அவரும் உபதேசித்து, அவரும் பிரசங்கம் பண்ணி, வியாதியஸ்தர்களை குணமாக்கி, பாவிகளோடும் புரியுதுங்களா உங்களுக்கு, பரிசேயர்களோடும் வேத பாரகரோடும் இவங்களோடெல்லாம் சஞ்சரிச்சுட்டு இருந்தாலும் அதே தன்மையோடு தான் யார் இருப்பது? பரிசுத்த ஆவியானவரும். அவர் வித்தியாசமாக ஏதோ ஒரு ஆவின்னு நினச்சக்கூடாது. ஹீ இஸ் எ பர்சன். அவர் ஒரு நபர், ஒரு அறிவார்ந்த ஒரு ஞானம் நிறைந்த ஒரு நபர் உங்க கூட இருந்தால் உங்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரோ, எப்படியெல்லாம் உங்களுக்கு உணர்த்துவாரோ, எப்படியெல்லாம் உங்களுக்கு போதிப்பாரோ, எப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குறது செய்கிறது எல்லாத்தையும் உங்களை சரிப்படுத்துவாரோ, சீர்படுத்துவாரோ, மாற்றுவாரோ, அதே போல தான் ஆவியானவர் ஒரு விசுவாசிக்கு ஒரு நபராய், திருத்துவத்தின் மூன்றாவது நபராய் அல்லது ஒரு தேவனாய் இருந்து அவனை கிறிஸ்துவின் வருகை மட்டும் நடத்துகிறவராய் இருக்கிறார். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? சரி, இதன் அடிப்படையில் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம். என்னது? இந்த சபையில் போதகர்னு ஒரு ஆளை நியமித்து அந்த ஆள் வந்து பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணும்போது விசுவாசிகள் விசுவாசத்தை அடைகிறாங்க. அந்த விசுவாசம் தான் தேவனை தொழுது கொள்ளவும், தேவனை ஆராதிக்கவும், தேவனோட கூட இருக்கிற ஐக்கியத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக இருக்குது. அப்போ இந்த பிரசங்கம் எப்படி பண்ணதாக இருக்கணும், அதான் ரொம்ப பாயிண்டிங்க. பிரசங்கம்னும் போது பாருங்க, நான் ஒரு 25 வருஷம் ஒரு ஆவிக்குரிய சபையில் இருந்திருக்கிறேன், வளர்ந்துருக்கிறேன் விசுவாசியா. பல பிரசங்கியார்கள் அந்த சபையில் கூட்டிகிட்டு வந்து பிரசங்கம் பண்ண வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் இருப்பாங்க, தப்பு கிடையாது. ஆவியானவர் எப்பவுமே ஜெராக்ஸ் காப்பி கிடையாது, ஒரே மாதிரியே இருக்கிறது. வித்தியாசமான வரங்களையும் தாளந்தங்களையும் தந்து அப்படி தான் பயன்படுத்துவார். ஆனால் எல்லா பிரசங்கமும் ஆவியானவர் பேசுகிற பிரசங்கம் அல்ல. யார் பேசுகிற பிரசங்கம் அல்லது? அதுக்கு தான் ஒரு பகுத்தறிவு வேணும். வர நீங்கள் உட்காந்து இந்த வசனத்தை கேட்டுக்கிற நீங்கள், உங்களுக்கு ஒரு பகுத்தறிவு வேணும். போதிக்கப்படுகிற வார்த்தை அல்லது பேசப்படுகிற வார்த்தை இது ஆவியானவருடைய ஞானத்திலிருந்து போதிக்கப்படுகிறதா அல்லது ஒரு மனுஷனுடைய அனுபவத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் இருந்து அது போதிக்கப்படுகிறதா என்பதை பகுத்தறியும்படியாக தான் நீங்கள் ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கணும்? பெற்றிருக்க வேண்டும். யூ ஷுட் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்குள்ள ஆவியானவர்கள்லாம் அது பகுத்தறிவே முடியாது. பகுத்தறிவில் என்ன ஆகிடும்? அப்போஸ்தலர் 8ஆவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஏரோது பிரசங்கம் பண்ணும்போது அவன் பாருங்க மனுஷன் ஞானத்தில் பேசுகிறான், ஒரு ராஜாவுக்குரிய அறிவிலும் ஞானத்தில் பேசுகிறான். ஜனங்க எதை பேசினா மயங்குவாங்க, ஈர்ப்பு உண்டாகுன்ற அடிப்படையில் வச்சு கடவுளை பற்றி பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம்ட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா கடவுளே அங்கே பேசலை. ஆனால் உட்காந்து கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரசங்கம் என்பது கடவுள் தான் பேசினாரு, கடவுளுடைய சத்தியம் தான் தோணுது. காரணம் என்ன? அந்த கேட்டவர்கள் யாருமே அங்கே ஆவியானவர் என்ன பண்ணவில்லை, அவர்கள் பெறாதபடியினாலே அவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது? ஒரு முட்டாள்தனமானது அல்லது தேவனுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத ஒரு பிரசங்கத்தை கூட இது தேவன் தான் என்ன பண்ணினார், பேசினார் என்று எண்ணவும் நம்பவும் வைத்தது. அப்போ அதனால தான் நீங்கள் சபைக்கு வரும்போது ஒரு விசுவாசியாக இருக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை என்ன? விசுவாசிகள் கெட்டு போவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரசங்கத்தையும் கேட்குறது. எல்லாரும் போதகர், எல்லாரும் சர்ச்சு, எல்லா பிரசங்கத்தையும் கேட்குறது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்க கூடாது. நீங்கள் எங்கே அழைக்கப்பட்டீங்களோ, நீங்கள் எங்கே தெரிந்து கொள்ளப்பட்டீங்களோ, கடவுள் உங்களுக்கு எங்கே வச்சுருக்கிறாரோ அந்த பிரசங்கத்தை தான் நீங்கள் கேட்கணும். இங்கே ஒரு வாரம் அட்டன் பண்ணுறது, அப்புறம் வேறு ஒரு வாரம் அங்கே ஒன்று அட்டன் பண்ணுறது, இப்படி அங்கே இங்கே அட்டன் பண்ணி எதுலுமே நிற்க முடியாமல் போயிடுது. கடைசியாக எதுலுமே நிற்க முடியல, விசுவாசத்தில் நிற்க முடியல. ஒரு பிரச்சனை வந்து அதை எதிர்கொள்ள முடியல, பலன் கொள்ள முடியல. எபிரியர் 11 சொல்றார், பலவீனத்தில் அவர்கள் பலன் கொண்டார்கள் என்றார். எதில் பலன் கொண்டார்கள் அவர்கள்? அது பண்ண முடியுதா? அப்போ தான் விசுவாசி நீங்கள். அப்போ அது செய்ய முடியாத காரணம் என்ன? நீங்கள் ஒரு சத்தியமாக அல்லது ஒரு ஆவியானவராக நீங்கள் பின்பற்றுவது இல்லை. சபையை வந்து ரொம்ப கேஷுவலாக பயன்படுத்துறீங்க, அது ஃபார்முலாக கொண்டு போகிறதில்ல. கேஷுவலாக லெத்தாஜிக்கா எல்லாம் சபை தாங்க,
எல்லாம் அதுதாங்க, எல்லாம் இதுதாங்க அப்படின்னு போகிறதுனால தான் அது என்னவாயிடுது, நீங்கள் ஏற்கனவே விட்டு வந்த மதத்துடைய அதே செயல்பாடு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் செய்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் அதுவும் கோயில் தாங்க, இதுவும் கோயில் தாங்க, எல்லாம் கோயில் தாங்க அப்படி. அதல்ல சபை. தேவன் தெரிந்து கொள்ளுகிற இடத்தில் மாத்திரம் நீ அவருக்கு பலி செலுத்துன்றார். எந்த இடத்துல பலி செலுத்துறதுன்னா, நீ உன்னை அர்ப்பணிப்பது, உன் காதுகளை தருவது, உன் இறுதியத்தை தருவது, உள்ளத்தை தருவது. வேர் காட் ஹேஸ் சோசன். கடவுள் எங்கே தெரிந்து கொண்டு வைக்கிறாரோ. பேசுறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அப்போ சபையின் கட்டமைப்புன்னு வரும்போது, ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த போதகத்தை பற்றி ஒரு அறிவு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் உண்டாயிருக்க வேண்டும். அதனால தான் இந்த 1 கொரிந்தியர்லேருந்து எடுத்து காண்பிக்கிறேன். பவுல் தன்னை ஒரு போதகராய் சொல்லி தன்னுடைய அனுபவத்தை அங்கே சொல்கிறார். சொல்லும்போது சொல்கிறார், உங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த வசனம், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்திலே அல்லன்றார். எந்த ஞானத்திலே அல்ல? ஏன்னா விசுவாசம்ன்றது பாருங்கள், அது ஒரு ப்ராடக்ட். அது வருவதற்கு ஒரே முறை தான். விசுவாசம் எப்படி வருது? கேட்க 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 என்ன பண்ணிடுது, விசுவாசம் வருது. அதனால தான் அந்த ரோமரில் ரொம்ப அழகாக பாயிண்டடாக சொல்கிறார், தேவனுடைய வசனத்திலிருந்து வரணுன்றார். எதிலிருந்து வர வேண்டும் அது? ஏன்னா எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்களோ அதை நீங்கள் நம்பி விடுவீர்கள், அல்லது அதை விசுவாசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். விசுவாசத்துடைய கோட்பாடு தான், விசுவாசத்துடைய பிரமாணம் அதுதான். த ஃபார்முலா ஆஃப் ஃபெய்த் என்னது? கீப் ஆன் ஹியரிங் பிகம்ஸ் யுவர் ஃபெய்த். அவ்வளோதான். எதை நீங்கள் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அது எதுவாக மாறிடும், உங்களுக்கு விசுவாசமாக மாறிடும், உறுதியான நம்பிக்கையாக மாறிடும், திட நம்பிக்கையாய் மாறிவிடும். அதனால தான் பவுல் அங்கே போதிக்கிறாரு, நீ எதை கேட்கணும்னா தேவனுடைய வசனத்தை கேட்டீங்கன்னா அதன் மூலமாக உண்டாகிற விசுவாசம் தான் பெலன் கொள்ள வைக்கும், ஜெயிக்க வைக்கும், கடவுளை தொழுது கொள்ள வைக்கும். அப்போ அதனால தான் நம்ம மற்ற எதையுமே கேட்கறதில்ல, மற்ற எதையுமே என்ன பண்ணுறதில்ல. இப்போ நமக்கு கேட்குற சினிமா பாட்டு கேட்குறதுக்கு என்னங்க தப்பு? அதுக்கு நிறைய நீங்கள் வரிசையாக அடுக்கலாம். அதில் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஆபாசம் இருக்குது, அப்படிலாம் சொல்லலாம் நீங்கள். அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் முக்கியமானது என்ன தெரியுமா? அதை நீங்கள் மறுபடியும் கேட்கும் போது இல்லாத ஒன்றை உங்கள் உள்ளத்தில், உங்கள் எண்ணத்தில் என்ன பண்ணி விடுவீர்கள், நீங்கள் நம்ப ஆரம்பித்து. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு காலத்தில் நம்பாமல் இருந்தவன் தான் எப்படி நம்ப ஆரம்பித்தேன்னா, இது மாதிரி தேவையில்லாத காரியங்களை திரும்ப 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 கேட்டு தான் பொய்யை கூட என்ன நம்ப ஆரம்பிச்சுட்டோம், நம்பாத உண்மை நம்பிக்கைக்குரியது என்பதை நம்ப ஆரம்பிச்சோம். அப்போ நம்பிக்கை எப்படி உருவாகுது, விசுவாசம் எப்படி உருவாகுதுன்னா, ஒரு காரியத்துக்கு மறுபடியும் நீங்கள் கேட்கும் போது. அப்போ அதனால தான் சொல்கிறார், விசுவாசம் எப்படி வரணும், அவனுடைய நேரத்தை எப்படி பயன்படுத்தணும். தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு நேரத்தை கொடுத்தா, அதை மறுபடியும் கேட்டா. அல்லது சங்கீதம் 1 சொல்கிறார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் அதில் இருந்தினா அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? அவன் ஆமாம். நம்ம ஏன் டிவி பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே மாறிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கடவுள் அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாரு. உங்களை அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். கடைசி அதில் பண்ணி பார்ப்பீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. டிவியில் வந்திருக்கும், ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணாது, அது ஆகாது. உங்களுக்கு அது வேறு மாதிரியான முடிவை தான் கொண்டு வந்து தரும். அப்போ அதனால தான் என்ன பண்ணணும், ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்கன்னா யூ ஷுட் ஃபாலோ த பைபிள், யூ ஷுட் ஃபாலோ த ட்ரூத். சத்தியம் என்னவோ, வேதம் என்னவோ, அது என்ன சொல்லுகிறதோ அதை தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறதாங்க. சரி, அப்போ பவுல் ஆரம்பிக்கிறார், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும் அது என்னுடைய சுய ஞானமாய் இல்லைன்றார். என்ன ஞானமாக கிடையாது, அது சுய ஞானமாய் அது இருப்பது இல்லை, அல்லது மனுஷன் ஞானமாய் இருப்பதில்லைன்றார். என்ன ஞானமாய் இருப்பதில்லை அப்படின்னா, எந்த அவர் கூட சொன்னாருங்க அப்படின்றது பிரசங்கம் இல்லை. ஹலோ, இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம். அதெல்லாம் இங்கே பண்ணக்கூடிய அல்லது இங்கே பிரசங்கிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை உலகத்தில் வேறு எங்குமே என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் சபையை தவிர்த்து சொல்கிறேன், சபையை தவிர்த்து வேறு எந்த இடத்துலையும், குடும்பத்துலேயோ உலக மக்கள்லையோ பெரிய சயின்டிஸ்டோடைய வாயிலையோ ஹலோ பேசுறது புரியுது உங்களுக்கு, அங்கெல்லாம் கேட்கவே முடியாத அளவுக்கான ஒரு ஞானத்தை தான் தேவனுடைய பிரசங்கம், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரசங்கனா தான் இங்கே கேட்குறதே. நான் இங்கே ஒன்று கேட்குறேன்னா, சபை அவசியமற்றது, சபையில் ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்கிறதும் வீணான உபதேசம் அது. அப்போ அதனால தான் சொல்கிறாரு, என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும் மனுஷ நய வசனப்புள்ளதாக இராமல் அது ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டது என்றார். எதில் உறுதிப்படுத்தப்பட்டது அது? ஆமாம், இட் இஸ்
proven by the Spirit என்றார். என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும் it is proved by the Spirit. ஆவியானவராலே அது உறுதிப்படுத்தப்பட்டது. யாராலே உறுதிப்படுத்தப்பட்டது? அது ஒரு மனுஷன் வந்து அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு மனுஷன் வந்து பிரசங்கமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது ஏன்றத பின்னாடி இதே வசனத்தில் வருது காட்டுறான். அவன் ஏன் இருக்கானா, அவன் மனுஷன் ஞானத்தில் உட்காந்துருக்கிறான், அவனுக்குள்ள ஆவியானவர் இல்லை, அதனால இது பிரசங்கமே இல்லைன்னு அவன் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் பவுல் சொல்றார், நான் பண்ணுகிறேன் பிரசங்கம் அது தேவனுடைய ஆவியினாலே உறுதி செய்யப்பட்டதாய் இருக்கிறது சொல்லிட்டு 7வது வசனம் இப்படி சொல்றாரு. 6வது வசனம் கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா? தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். யாருக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம்? தேறினவர்கள்னா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்க தன்னுடைய உள்ளத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் தேறினவர்கள். நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க இயேசுவை, ஆனால் எதுக்காக ஏற்றுக்கொண்டாங்கன்னு அங்கே போய் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். பவுல் அதெல்லாம் போதிக்கிறாரு. எதுக்கு? இப்பிரபஞ்சத்தின் நன்மைகளுக்காக, இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக, வெறும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காக, இந்த உலகத்தின் சில நன்மைகளுக்காக சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் அவர்களை பற்றி பவுல் சொல்றாரு, அவர்கள் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றார். ஏன்? மற்றவனாவது தெரியாம அப்படியே இருந்துட்டு போயிடுறான், அவன் வாழ்க்கை முடிஞ்சு போதான். நீ அப்படி இல்லை. நீ சபையெல்லாம் தெரிந்து கொண்டு சபைக்குள்ளெல்லாம் வந்து சபைக்குள்ள வந்து மனம் திரும்பாம உள்ளத்தை ஆண்டவருக்கு தராம நீ சூஸ் பண்ற உனக்கு என்ன வேணும்ன்றத நீ செலக்ட் பண்ணி அதுக்குரிய நம்பிக்கையை அதுக்குரிய எண்ணத்தை வைத்து அதற்காகவே சபைக்கு என்ன பண்றீங்க? வரீங்க. கடவுளும் செய்கிறாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எபிரேயர் 11 தெளிவாக சொல்றார், தேவனை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பது நிச்சயம். எது அளிக்கிறார் என்பது நிச்சயம்? அளிக்கிறார். ஏமாத்தி விடுறதில்ல. வந்து வெறுங்கையா போ அப்படியே வெறுமையா இருந்து விடுறதில்ல. என்ன, அவருக்கு அந்த மனசு, நல்ல மனசு, நல்ல ஆண்டவர் அவரு. தேடி வரீங்க, நல்லது வேணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக செய்கிறார். ஆனால் வெறும் அதை மட்டுமே உங்களுடைய எண்ணத்தை வச்சுக்கிட்டு அது மட்டுமே உங்களுடைய எதிர்பார்ப்பாக வச்சுக்கிட்டு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழறீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தி இருக்கலாம், ஆனால் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி உன்னை நீ என்ன பண்ணிட்ட? நஷ்டப்படுத்தில, ஒரு லாபமும் உனக்கு இல்லை. அப்ப கிறிஸ்துவை நம்ம லாபமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படை என்ன? அதுக்கு தான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை, ஃபுல் காஸ்பல்ன்றோம். முழுமையான சுவிசேஷம். என்ன சுவிசேஷம் அது? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிற வரைக்கும் முழுமையான அந்த சத்தியத்தை உள்வாங்குவதும் எடுத்துக்கொள்வதும் அதை அறிந்து கொள்வதிலையும் உங்களுடைய ஆர்வம், நாட்டம் என்ன பண்ணணுங்க? இருக்கணும். வரும்போது அந்த எண்ணத்தோடு வரணும், அந்த தாகத்தோடு வரணும். இன்னைக்கு என்ன சத்தியத்தை போதிக்கிறாங்க, அதை முதல்ல என் இருதயத்தை திறந்து, உள்ளத்தை திறந்து, காதுகளை திறந்து கவனமாக என்ன பண்ணுவாது? கேட்பேன். அந்த ஆயத்தத்தோடு வந்தீங்கன்னா அவங்கள தான் வசனம் அவங்கள தான் பவுல் சொல்றாரு, தேறினவர்களுக்குள்ளே நாங்கள் தேவனுடைய ஞானத்தை பிரசங்கிக்கிறோம். யாருக்குள்ளே பிரசங்கிக்கிறோம்? நாங்கள் தேறினவர்களுக்குள்ளே. அவங்க தேரணும்னு வந்திருக்கிறாங்க, வாழ்க்கை மாறணும்னு வந்திருக்கிறாங்க, உயரணும்னு வந்திருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்படணும்னு வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற நிலையிலிருந்து 1000 மடங்கு பெருகணும்னு வந்திருக்கிறாங்க, இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும் வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆயுதத்தோடு வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே வந்து தூங்க முடியாது, நீங்கள் இங்கே வந்து வேறு எதையும் யோசிக்க முடியாது, இங்கே வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்க முடியாது. யூ கேன் நாட் வேஸ்ட் யுவர் லைஃப். அதனால தான் பவுல் அதை போதிக்கிறார், தேறினவர்களுக்குள்ளே நாங்கள் எதை பேசுகிறோம்? தேவனுடைய ஞானத்தை பேசுகிறோம்டார். சரி, அப்புறம் சொல்கிற, அழிந்து போகிற பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்லெல்லாம் பேசிட்டு 7வது வசனம் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்னே எப்போ ஏற்படுத்தப்பட்டதான்? பிரசங்கத்தோடைய ஃபார்முலாவே அதான். ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னா அது நேற்று பேப்பரில் வந்தது, போன வாரம் புக்கில் வந்தது, அதெல்லாம் வச்சு பிரசங்கம் பண்ணுறதில்ல. ஹலோ, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஏற்படுத்தப்பட்டது, தேவனுக்குள்ளே இருந்தது, நம்மை பற்றி வைத்திருந்த திட்டத்தை எடுத்து தான் நம்ம பண்ணுற பிரசங்கமாக செய்கிறோம். ஒரு முறை எங்கள் அப்பா ஒரு பிரசங்கியார் இங்கே விட்டார் பாருங்க. பிரசங்கியார்லாம் ஒரு ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு கேட்டார். சரி விட்டார். அவர் விட்டு அவர் பாருங்க ஒரு 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பார். அந்த 1.5 மணி நேரமும் வெறும் திருக்குறளில் தான் எடுத்து பிரசங்கம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், தப்பு சொல்ல, திருக்குறள் நல்லதாக இருக்கலாம், அது ஸ்கூலில் சொல்லி தரலாம், வெளியில் போய் நடைமுறை வாழ்க்கையில் முடிஞ்சால் அதை பின்பற்றி நடக்கலாம், அது உங்கள் இஷ்டம் அது. ஆனால் சபை எப்படிப்பட்ட இடம்? அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இங்கே பிரசங்கிக்கிறதல்ல.
போன வாரம் கதையாக நடந்தது இங்கே பிரசங்கிக்கிறதும் அல்ல. பிரசங்கம் எப்படிப்பட்ட அடிப்படையில் இருக்க வேண்டும் சொல்றாரு. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. எப்போ ஏற்படுத்தப்பட்டது அங்கே சொல்றாரு பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவன் ஞானத்தையே நாங்கள் பேசுகிறோம். ஒரு பிரசங்கியார் எதை பேசணும், போன வாரம் நியூஸ் பேப்பரில் வந்ததையும் இந்த வாரம் நியூஸ் பேப்பரில் வந்ததையும் கலந்து வச்சு பேசக்கூடாது. ஆன்லைனில் ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கியாக இருக்கிறார், இப்போ கண்ணாடி போட்டுக்கிட்டு. அவருடைய பிரசங்கமே என்ன, அடுத்த உலக அழிவு எங்கே வரப்போகுது, அடுத்த உலக யுத்தம் எங்கே வரப்போகிறது, இஸ்ரவேலில் ஏன் இப்போ யுத்தம் நடக்குது, எருசலேம் நகரத்தில் ஏன் குண்டு போட்டாங்க, அங்கே ஏன் இந்த வியாதி வந்துச்சு, இதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறார். எப்போ இதை பேசுறதுக்கு நீ தேவையில்லை, இதை பேசுறதுக்கு இந்த பைபிளும் தேவையில்லை. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நிறைய பேர் யூடியூபர்ஸு நிறைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் விவாதிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. உன்னை பிரசங்கியாரை வச்சது எதுக்கு? நீ கையில் பைபிளை வச்சுட்டு எதை பிரசங்கம் பண்ணோம்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்கள் மகிமைக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் என்ன, சத்தியங்கள் என்ன, காரியங்கள் என்ன, அவருடைய வழிகள் என்ன, அவருடைய ஞானம் என்ன, இவைகளை பேசுவதுக்கு தான் ஒரு பிரசங்கியார் தேவை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நியூஸ் பேப்பரில் வந்து அதை பிரசங்கிக்கிறதுக்கு அல்ல. நியூஸ் பேப்பரில் இருக்கிறதெல்லாம் வந்து உறுதி பண்ணிட்டு உட்காந்துருக்கிற வேலை யாருக்கு கிடையாது, பிரசங்கியாருக்கு இல்லை. எங்கேயும் ஒரு இடத்துல உலக அதிர்ச்சி, இது பூமி எதிர்ச்சி வந்துடக்கூடாது, உடனே எடுத்துப்பாங்க. அதை பாருங்க, பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, இயேசு வருகிறார், ஆயத்தமாக இருக்கிறியா, சரியாயிட்டியா, மனம் திரும்பினியா, காலையில் எழுந்து ஜோம் பண்ணியா, உருப்பிட்டியா, போய் பேசாமல் இருந்தியா, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிறேன், எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டு தான் நல்ல பிள்ளைங்க மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க, வந்து உட்காந்துருக்கிறீங்க. அவரும் நல்லவராக இரக்கமுள்ளவராக என்ன பண்ணுறாரு, நம்மளை அமைதியாக இருக்கிறார். ஆனால் இதையே சொல்லி 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 இப்பிரபஞ்சத்தின் ஞானம், இவ்வுலகத்தின் ஞானம், இந்த அறிவியலின் ஞானம், இதெல்லாம் இன்னைக்கு வந்தது. இதை எடுத்து வச்சுக்கிட்டு சத்தியத்தோடு மிங்கிள் பண்ணி சத்தியத்தோடு பேசி, அன்றைக்கி ஒரு அம்மா சொல்கிறாங்க பாருங்க, இன்றைக்கி எங்கள் சபைக்கு விசேஷ பிரசங்கியாராக ஒரு டாக்டர் வந்தார், மெடிக்கல் டாக்டர். அவர் வந்து இந்த ஆதாம கடவுள் எப்படி உருவாக்குனாருன்றத மெடிக்கல் டேர்மில் எடுத்து பிரசங்கம் பண்ணார். அந்த அம்மா மெடிக்கல் டேர்மில் எடுத்து மெடிக்கலாக எப்படி பிரசங்கம் பண்ணார், அவனுக்கு எப்படி ஃபஸ்ட்டு எந்த உறுப்பு உருவாக்கியிருப்பார், அந்த நரம்புகள் எப்படி செயல்பட ஆரம்பிச்சுது, ஹார்ட் பீட் எப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுது, இதெல்லாம் ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார். அது எப்போ வந்து சயின்ஸு, இப்போ வந்து சயின்ஸ். அது இந்த சயின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இவனுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வரேன், இவனுக்கு ஏதோ புரிய வைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா, ஹலோ, அவனுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், இப்படி சொல்லுவோமே, திடீர்னு நெஞ்சு வலிக்குது உங்களுக்கு, திடீர்னு என்ன பண்ணுது, இப்போ எல்லாருக்கும் வருது இல்லையா, திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு வச்சுப்போமே, அது சரியாகணும். அது என்ன பண்ணணும், இப்போ சரியாகணும். இப்போ டாக்டரோடைய அவருடைய மெடிக்கல் டேர்மில் என்ன பேசியிருப்பார் உங்களுக்கு, கடவுள் வந்து ஒரு மனுஷனை உருவாக்கும் போது அவனுக்குள்ளே இப்படி இருதயத்தை வச்சார், அந்த இருதயத்தோட வேலை வந்து ரத்தத்தெல்லாம் பம்ப் பண்ணி எல்லா நரம்புகளுக்கும் அது அனுப்புகிற வேலை, அந்த இருதயத்தை அப்படிப்பட்ட அந்த ஃபோர்ஸில் அனுப்புது, இந்த டயாமீட்டரில் அனுப்புது, இப்படிப்பட்ட தன்மையில் அனுப்புதுன்னா நெஞ்சு உடம்பு அதை யோசிக்க போகிறீங்க, எவ்வளோ டயாமீட்டரில் துடிக்குதுன்னு தெரில, எந்தெந்த நரம்புலாம் பிளாக் இருக்குதுன்னு தெரில, அது யோசிக்க போகிறீங்க. அது பிரோஜனமா? அது அந்த பிரசங்கம் கேட்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஓ ரைட், ரொம்ப பெரிய ஞானத்தை அடைஞ்சிட்டோன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது ஜீரோ. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எது உதவுது, எல்லாத்தையும் உருவாக்கினவர் அவர் தான், எல்லாத்தையும் செயல்படுத்துகிறவரும் அவர் தான். ஆனால் எனக்கு தேவை என்ன, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என் உடம்புல என் சரீரத்தில் வருதுன்னா என் மைண்டில் உடனே வர வேண்டிய காரியம் என்ன, அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர், அவர் தழும்புகளால் நான் குணமானேன். குணமானேன்னு சொல்லணும். என் வாய் உள்ளே இருந்தால் தானே பேசும், இருதயத்தின் நிறைவே வாய் பேசும். அப்போ அதை சொல்லி கொடுக்குற இடமா இருக்கணும், அதை மட்டுமே பிரசங்கிக்கிற இடமா இருக்கணும். ஒரு வாரம் இது பிரசங்கம் மட்டும், ஒரு வாரம் அதுக்கு ஓடக்கூடாது. பேசுறது புரியுதுங்களா? ஒரு வாரம் வந்து இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை, இந்த உலகத்தின் ஞானத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு, அடுத்த வாரம் வந்து தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை குறித்து உங்கள் மகிமைக்காக என்னென்னலாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்னு பிரசங்கம் பண்ணால் ஒன்றும் அங்கே புரியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் பிரியாணியும் ரசஞ்சோரியும் படைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே ஒரு டேஸ்ட்டும் இருக்காதுல்ல. ரசம் சோறு டேஸ்ட்டும் இருக்காது, பிரியாணி டேஸ்ட்டும் இருக்காது. அப்புறம் என்னதுக்கு அது? அதனால தான் சொல்கிறேன், பிரசங்கம் என்பது அது இந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் இருக்கணுன்றார் பவுல். எப்படி இருக்கணும்? தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஏற்படுத்தி வைத்திருந்த, நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தி வைத்திருந்த தேவனுடைய ஞானத்தை என்ன பண்ண வேண்டும், நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும்ன்றார். சரி, சொல்லிட்டு 8வது வசனம் என்ன சொல்றாரு?
அது இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை என்றார். நல்ல வார்த்தை. யார் அறியவில்லை? பிரபுக்கள்னா ராஜாக்கள், பெரிய பெரிய அதிகாரிகள். இவங்களாம் எதை அறிந்து கொள்ளவில்லையா? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த கடவுள் எல்லாவற்றையும் மனுஷனெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவனுடைய வாழ்க்கை குறித்து, அவனுடைய வழிகளை குறித்து, அவன் எப்படி இருக்கணுன்றதை குறித்தெல்லாம் முன்பதாகவே திட்டமிட்டு, அவனுடைய மகிமைக்காக, அவன் நல்லா இருக்கணும், அவன் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதை முன்பதாகவே திட்டமிட்டு அதுக்கப்புறம் தான் மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பிரபுக்களும் என்ன பண்ணவில்லை? அறியவில்லை. அவங்க அறிவுக்கு அது போகவே இல்லை என்றார். எவ்வளோ பேர் பாயிண்ட் பாருங்க. அது உங்களுக்கு புரியுதுங்களா பேசுறது உங்களுக்கு? இப்போ நார்மல் இந்தியன் மென்டாலிட்டின்னு அப்பப்போ என்ன வேணுமோ அப்பப்போ தோணுதோ அதுதான் நம்ம செய்வோம். எப்படி ஒரு கல்யாணம் ஆகணும், கல்யாண வயசு அப்படின்றாங்களே, அந்த கல்யாண வயசு வரும்போது தான் வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், ரூம் கட்டாமல் இருக்குது, இதெல்லாம் அப்போ தான் என்ன பண்ணுது? தோணுது. பேசுறது பிள்ளைங்களை பெற்று எடுக்கிறோம். பிள்ளைங்களை பெற்று எடுத்த பிறகு எப்படி எவ்வளோ ஃபீஸ் ஆகும், ஃபீஸ் எவ்வளோவது, இது எல்லாத்தையும் பிள்ளை போன்ற எல்லாத்தையும் யோசிக்கணும். இது நார்மல் இந்தியன் மென்டாலிட்டி. அதனால தான் இங்கே வந்து இந்திய பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் உனக்கு கொடுப்பார், கடவுள் இனிமேல் தான் உனக்கு ஏதாவது செய்வார், இனிமேல் தான் உனக்காக கடவுள் ஏதோ ஒன்று பண்ண போகிறார் அப்படின்றாங்க. இல்லை இல்லை, வசனம் சொல்லுகிறது ஏற்கனவே அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்கள் மகிமைக்காக என்ன பண்ணியிருக்கிறாராம் அவர். நீங்கள் மகிமையாய் வாழக்கூடிய திட்டத்தை, அதற்குரிய தேவைகளை, அதற்குரிய காரியங்களை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்ன பண்ணிவிட்டார்? அவர் ஏற்படுத்தி விட்டார் என்ற சாராம்சத்தில் வந்தால் அது பிரசங்கம். இதோ வருகிறார், இப்பொழுதுதான் செய்ய போகிறார், யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னா அது பிரசங்கம் இல்லை, அது உங்களை ஏமாத்துற வேலை, அது கண்கட்டி வித்தாது. புரியுதுங்களா? அந்த கண்கட்டி வித்த பிரசங்கத்தை கேட்டு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் உட்காந்து தான் வீணாக போகிறது. ஹலோ, வசனம் சொல்லுது இல்லையா, அனலும் இல்லாமல் குளிர் எப்படி ஆனாங்க? அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் எப்படி ஆக முடியும்னா இந்த மாதிரி இடத்துல, அந்த மாதிரி இடத்துல போயிட்டு உட்காந்து கேட்குற பிரசங்கம் தான். இப்பிரபஞ்சத்தின் ஞானம், உலகத்தின் ஞானம், இதெல்லாம் கேட்டு 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 அதை உள்ள நல்லா விசுவாசமாக மாற்றி அதை நம்பிக்கையை வச்சு அவங்களால திடீர்னு எதுவுமே என்ன பண்ண முடியல, மாற்ற முடியல. அவங்களுக்கு போயிட்டு கடவுள் நீ மகிமையாய் வாழ்வதற்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அதை விசுவாசி, அதை நினச்சி நன்றி சொல்லு, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு என்ன பண்ணுறது இல்லைங்க, சொல்கிறதே இல்லை. இந்த சபையில் கூட அதெல்லாம் நான் குறைய பார்க்குறேன் நான் அதெல்லாம். ஏன்னா உங்களுக்கு அந்த தெளிவு இருந்ததுன்னா தட்டி பாடுங்கன்னு யாரும் சொல்ல வேண்டியது இல்லை, சத்தமாக பாடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பாடல் ஆராதனைக்கு நேரத்துக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே வருவீங்க, தேவன் என் மகிமைக்காக ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறத நன்றி சொல்லி துதித்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் வருகிறேன், அப்படி வருவீங்க. இல்லைன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும், எத்தனை மணிக்கு வரீங்க, உங்களுக்குள்ள ஒன்று தோறணும், டாக்டர் ஆகிடுறானா. ஹலோ பிரசாந்த், நீ கூப்பிட்டு கேட்டேன் என்னடா ஆக போகிறேன்னு கேட்டேன். நம்ம ஊரில் தான் எல்லாமே சைக்கோவாக இருக்கிறானுங்களே. சைக்கோன்னா இந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு சைக்காலஜி, ஒரு சைக்கோவாக சேர்த்து என்ன ரெண்டே ரெண்டு தான். என்ன ஆக போகிறேன்னு கேட்டால் ஒன்று டாக்டர், இல்லைன்னா இன்ஜினியர், மற்றதெல்லாம் வேலையே கிடையாது. யாரை கேளுங்க, அதான் வாயில் சரளமாக வருது. அது எப்படி தான் வருதுன்னு தெரில. நானும் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன், நான் படித்த காலத்துலேருந்து பார்த்துருக்குறேன். +1 என்ன கூட ஒரு பையன் பிரணதாதிகாரன் அவன் பேர், அவன் என் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படி தான் என்னை பிரெயின் வாஷ் பண்ணலாம் பாருங்கள். +1 அப்படியே நிறைய நேரத்தில் டீச்சர்ஸ்லாம் வரமாட்டாங்க, நான் இருந்த ஸ்கூல் அது மாதிரி. அப்படியே போய் ஒரு குரூப்பாக உட்காந்துருப்போம். அவன் உட்காந்துக்கிட்டு இங்கே வேறு உன்னுடைய திறமைக்கு, உன்னுடைய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு நீ டாக்டர் கோட் போட்டுக்கிட்டு அப்படி யோசிச்சுப்பார். இந்த ஊரில் தான் டாக்டருக்கு படிக்கிறதுலாம் லட்சக்கணக்கில் தேவை. பூனேயில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அங்கே வெறும் 1200 800 மார்க்கு தொடர்ந்தாலே சேர்த்துப்பான். அதையும் கிடைக்கலையா அங்கேருந்து சைனாவுக்கு போயிடுவோம், அங்கே இன்னும் கம்மியாக, அவன் கம்மியான மார்க்கில் அங்கே டாக்டர் ஆகிடலாம். எப்படியோ டாக்டர் ஆகிடலாம், எப்படியாவது என்ன பண்ணிடலாம், டாக்டர் ஆகிடலாம். இது ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ப வச்சான் பாருங்கள். ஆஃப்லி எக்ஸாம் வரைக்கும் நான் நம்ப வச்சான். நான் கூட ஆஃப்லி எக்ஸாம் வரைக்கும் ஆகிடுவோம், டாக்டராக ஆகிடுவோம் போல இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே ஒரு குரூப்பே சேர்த்துட்டான். அவன் அந்த குரூப்பே நம்ப வச்சுட்டான், எல்லாருமே டாக்டர்.
ஹாஃப்லி எக்ஸாம் முடிஞ்சு மார்க்லாம் வரும்போது தான் தெரியுது ஜென்மத்துக்கு ஆக முடியாது, நம்ம வேலை வேறு, நம்ம அழைப்பு வேறு, நமக்கு கடவுள் வச்சுருக்கிற படிப்பு வேறு. இவன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான், காலையில் 2 டியூஷன், சாயந்தரம் 2 டியூஷன். காலையில் 5 மணிக்கெலாம் ஒரு டியூஷன் ஆரம்பிக்கும், அது 6:30 மணிக்கு முடியும். அப்புறம் 6:45 ஒரு டியூஷன் ஆரம்பிக்கும், அது 8:30 மணிக்கு முடியும். அப்புறம் இங்கிருந்து 8:30 மணிக்கு 9 மணிக்கு ஸ்கூல் பாருங்கள். அப்போ 8:30 மணிக்கு அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்து 8:45 கிளம்பி ஓடணும். திருப்பி சாயந்தரம் அதே கதை தான். 4:30 மணிக்கெலாம் ஒரு டியூஷன், அது 6:30 மணிக்கு முடியும். 6:30 மணிக்கு முடிஞ்சால் திருப்பி 7 மணிக்கு ஒரு டியூஷன், நைட்டு 9 மணிக்கு தான் முடிப்பானுங்க. இப்படியே 2 டியூஷன் அட்டன் பண்ணி ஒன்றுத்துலேயும் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, புக்கே தொட முடியல. எங்கள் டைமே இல்லை, வெறும் டியூஷன் போகிறது வரது. அப்புறம் தான் நினச்சேன், ரொம்ப பிளான் பண்ணி நம்மளை எல்லாரையும் அவன் கிணத்துல தள்ள பார்க்குறான்டா. நமக்கு என்ன வரும், நம்மளால் என்ன முடியும், திடீர்னுலாம் என்ன பண்ண முடியாது, டாக்டர் ஆகலாம் முடியாது, திடீர்னு டாக்டர், திடீர்னு IAS அப்படிலாம் ஆக முடியாது. ட்ரை பண்ணாதீங்க. கர்த்தர் செய்வார் பிரதர், அதெல்லாம் நடக்காது. விதையே இல்லாமல் அவர் தானே முளைக்க வைப்பாரா? நான் கேட்குறேன். அங்கேருந்தே வந்திருக்கணும். எங்கேருந்தே வந்திருக்கணும். ஒரு பெரிய மாங்காய் மரத்தை பார்க்குறீங்கன்னா அது திடீர்னு வந்ததில்லை, சின்ன விதையிலிருந்து வந்து தான் அவ்வளோ பெரிய வருது. அப்போ ஏமாந்துடக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா, அதெல்லாம் நம்பி ஏமாந்த பசங்க ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்காம, நல்ல ஒரு காலேஜ் படிக்காமல், நல்ல ஒரு வேலை கூட இன்றைக்கி இல்லை பாருங்கள் அவனுங்களுக்கெல்லாம். இது மாதிரி பொய்யை நம்ப வைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறான். அதனால தான் நம்ம என்ன பண்ணிடணும், கடவுள் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், என்னவா என்னை உருவாக்க விரும்புகிறார், என்னவா இருக்க விரும்புகிறார், எனக்கு என்ன ஞானத்தை தந்திருக்கிறார், என்னுடைய மகிமைக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் என்ன, கிரியைகள் என்ன, இவைகளை சிந்திக்க உங்கள் மனதை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன், குடும்ப வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக என்ன பண்ணிடும், மாறிடும், அற்புதமாக மாறிடும். நீங்கள் அதை இதை காப்பி அடிக்க வேண்டியதில்லை, நொந்து போக வேண்டியதில்லை, ஐயோ அப்படி போக முடியலையே, அப்படி வளர முடியலைன்னு நினைக்க வேண்டியதில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் உங்கள் மகிமைக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை அதை அறிந்து கொள்வதுக்கு தான் பிரசங்கம், அதுக்கு தான் பைபிள் ஸ்டடி, அதுக்கு தான் ப்ரேயர் ஸ்டடி, அதுக்கு தான் ப்ராமிஸ் வேர்ட் ப்ரேயர். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வார்த்தைகள் அல்ல. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் ஒழிக்க முடியாத, அது மாறாத தன்மை உள்ள வார்த்தை மட்டும் இல்லை. இது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஏற்படுத்தப்பட்ட வார்த்தைகளாய் சத்தியமாய் அது இருக்கிறது. நம்புறீங்களா நீங்கள் அதை? அதனால தான் சொல்கிறார், பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் இதெல்லாம் புரிஞ்சிருந்ததுன்னா அவங்க இந்த மகிமையின் தேவனை எங்கே அரைஞ்சிருக்க மாட்டாங்க, சிலுவையில் அரைந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல. அதனால தான் இயேசுவை பார்க்கும்போது அற்பமாக பார்த்தாங்க. அவரை பிடிச்சி அடிக்கணும், அவரை சவுக்கில் அடிக்கணும், அவரை காரி உமிழணும், அவரை சிலுவையில் தொங்க விடணும், அவரை அவமானப்படுத்தணும், அவரை கிண்டல் பண்ணணும். இதெல்லாம் எங்கேருந்து அந்த பிரபுக்களுக்கு தோணுச்சு, அந்த அதிகாரிகளுக்கு தோணுச்சு, அந்த ராஜாக்களுக்கு தோணுச்சுன்னா, அவர்கள் யாரும் தங்களுடைய மனதை தேவனை அறிந்து கொள்ளுகிற மனதாக அவர்கள் வைத்திருக்கவில்லை. யாரை அறிந்திருக்கிற மனதாக? அவங்க எல்லாருக்குள்ளேயும் தேவ பக்தி இருந்ததுங்க, அவங்க எல்லாருக்குள்ளேயும் கடவுள் பக்தி இருந்தது. ஆனால் அந்த கடவுள் பக்தி எப்படிப்பட்டதா இல்லை, கடவுளுடைய அந்த ஞானத்தின் அடிப்படையில் இல்லை. யாரை புரிந்து கொள்கிற மாதிரி இல்லை, அது கடவுளை புரிந்து கொள்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அப்போ நல்லா புரியும். இப்போ பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கும் போது அவங்க வளர வளர ஒரு விஷயத்தை கவனிப்பீங்க. குழந்தையாக இருந்து வளரும் போது பார்த்தீங்கன்னா, they depend on yourself, உங்களையே சார்ந்து இருப்பாங்க. அம்மா அப்பா இப்படியே என்ன பண்ணும், சார்ந்து இருக்கிறாங்க. ஒரு 8th 9th 8வது 9வதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இதெல்லாம் வரும்போது, அவங்களால எல்லாத்தையும் செய்ய முடியுன்ற ஒரு ஸ்ட்ரென்த் வரும்போது என்ன ஆகிடுது, அவங்க உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறது மட்டும் இல்லை, உங்களை நிராகரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. உங்களை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லா பேரண்ட்ஸும் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா பேரண்ட்ஸும் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆவீங்க. உங்கள் பிள்ளை வாலிப வயசு அடையும் போது இந்த குழந்தையில் இருந்த அந்த எதிர்பார்ப்பு, உங்கள் மேலே இருந்த அந்த அன்புலாம் என்ன பண்ண முடியாது, நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் அது எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, நீ வேணாம், சீக்கிரமாக நீ செத்துப்போ, நீ எனக்காக என்ன செஞ்சு வச்ச, எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த அப்பாவை பாரு, அந்த அம்மாவை பாரு, அந்த குடும்பத்தை பாரு, அவங்களாம் என்னென்ன பண்ணி வச்சுருக்குறாங்க, நீங்களாம் எதுக்கு இருக்கிற? கண்டிப்பாக இந்த உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக இதெல்லாம் கேட்பாங்க. என் பிள்ளைங்க என்ன கேட்பான். அதான் வளர்ச்சி, அதான் குரோத். அவன் உலகத்தில் வாழறான்னு அர்த்தம், பரலோகத்தில் வாழலை. எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அவன்? உலகத்தில் வாழ்ந்தானா இந்த கேள்வியெல்லாம் கேட்பான்.
பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் கேட்பான். இந்த கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு பாருங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு என்ன வருது? நம்ம பால் கொடுத்து, நம்ம வளர்ந்து, நம்ம சோறு போட்டு, நம்ம அதுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து, இதெல்லாம் பண்ணி இதை வளர்த்து விட்டதே நம்ம தான். இன்றைக்கும் நம்மளை சார்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்மளை வேணான்றான், நம்மளை ஒதுக்குறான், நம்ம பேச்சு கீழ்ப்படிய மாட்டேன்றான், நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றான். மெயினாக அதுதான். நம்ம எது சொன்னாலும் அவன் ஒன்று நினச்சிக்கிறான், தப்பாக நினச்சிக்கிறான். நம்ம நல்லது சொன்னால் அவன் ஒன்று கெட்டதாக நினைக்கிறான். என்ன பிரச்சனை அப்படின்னு மண்டையை போட்டு பிரிச்சுப்பீங்க நீங்கள். ஒன்றும் இல்லை, அவன் இப்போதைக்கு அவன் ஒரு பிரபுக்களுடைய ஞானத்தில் இருக்கிறான். எந்த ஞானத்தில் இருக்கிறான்? அவன் வாலிப ஞானத்தில், இந்த நண்பர்களுடைய ஞானத்தில், இந்த ஞானத்தில் அவன் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய ஞானம் அவனுக்கு அல்லது உங்களுடைய செய்கைகள் அவனுக்கு புரிவது இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அவன் வேற ஒரு நாலேஜில், அந்த விஸ்டமில் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கிறான். அவன் நீங்களே சொல்வீங்க அந்த பையனோட சேர்ந்து தான் கெட்டு போயிட்டான்வீங்க. அதுதான் சொல்கிறேன். அந்த பையனுடைய அந்த ஃபிலாசபிஸாக இருக்கட்டும், தத்துவங்களாக இருக்கட்டும், அதில் அவன் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், அவனோட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், இவன் கம்ப்ளீட்டாக அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானத்தில் நடக்கிற ஒரு கட்டுப்பாட்டில் என்ன பண்ணிடுறான்? அவன் இருந்துடுறான். இந்த உலகத்துடைய கட்டுப்பாடு தான். அதில் சினிமாலாம் பார்க்குறான்னா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் வந்துடுறான். சினிமாவெல்லாம் பார்க்குறான். திடீர்னு பார்த்தா பெரிய ஒரு கம்பெனிக்கு ஜிஎம் ஆகிடுறாங்க. இத்தனை லட்சம் சம்பளம், கார் வந்துடுது, கண்ணாடி போட்டுடுறாங்க. அதேமாரி ட்ரை பண்ணி பார்க்குறான். வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. வாழ்க்கை அந்த மாதிரி அமையிறது என்ன பண்ணுறதுல இருப்பதே இல்லை. வாலி பசங்களுடைய எண்ணம் அதுதான் இருக்கும். நிறைய பேருக்கு அது புரியுறது இல்லை. என் கூடவே பாருங்கள், கோட்ரஸில் ஒரு பையன் வளர்ந்தான், கணேஷ்னு சொல்லிட்டு, ஒரு பிராமின் பையன். என்கூட ஸ்கூல்லையும் படித்தான். ஆள் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பான், இவ்வளோன்னு தான் இருப்பான் அவன். நாங்களும் ஹைட்டாக இருப்போம், ஆனால் அமைதியாக எங்கள் வேலையை பார்ப்போம். நமக்கு தெரியும் டீச்சர்ஸோடைய குணம் என்ன. ரெண்டாவது, நமக்குன்னு சில செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. சில விஷயங்கள்லாம் பேசிட்டு நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இப்படி தொடச்சி போட்டு போக முடியாது. அதனால் டீச்சர்ஸ் கிட்டலாம் அமைதியாக இருந்துட்டு ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு கிளம்பிடுது. ஆனால் இவன் அப்படி கிடையாது, இவ்வளோண்டு தான் இருப்பான். என்னடா மார்க் எடுக்கல, என்னடா ஒழுங்காக படிக்கல அப்படின்னா அந்த 2 காலர் பட்டன் அப்படி தூக்கி விடுவான் பாருங்க. அந்த ஸ்கூல் அந்த மாதிரி 2 காலர் பட்டன், இப்படி 2 பட்டனை அவுத்து விட்ருவான். அப்படி அவுத்து விட்டு அப்படி தூக்கி விட்டு அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் பின்னாடி இவனுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு 2 பசங்க இருப்பான, சுதர்ஷன் ஒரு பையன், இன்னொரு பையன் பேர் மறந்துட்டேன். இந்த 2 பேரும் இப்படி காலரை தூக்கி விட்டு பாருங்கள், ஒரே ஒரு புக்கு தான் எடுத்துன்னு வருவான். போய்கிட்டே இருப்பான் கிராஸ் பண்ணி. அவர் பாவம் பரிதாமல் நிற்பார். அவர் ஒன்றும் பேச முடியாது. பேசினா அடுத்த நாள் யாராவது வச்சு அடிப்பான். அப்போவே அதெல்லாம் உதைப்பான். அவர் எடுத்துன்னு வர ஒரு வாட்டி வண்டியில், அவர் ஒரு வண்டி புதுசாக வாங்கி எடுத்துன்னு வந்து மாலைகளெல்லாம் போட்டு எல்லாருக்கும் சந்தோஷமாக காமிச்சு அவர் கூட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் லட்டுலாம் கொடுத்தாரு பாருங்க. இவன் பார்த்தான், இந்த ஆளுக்கு கெட்ட கேட்டுக்கு வண்டி வர தேவைப்படுதா? அப்போல்லாம் என் வண்டியை தொடர்றதுக்கே நமக்கு அனுமதி கிடையாது எங்கள் வீட்டிலலாம். இவன் பாருங்கள் வண்டியோட மெக்கானிசமே தெரிஞ்சு வச்சுருக்கிறான். இந்த வண்டி எப்படி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் 50 தான் பெரிய வண்டி. அந்த வண்டியோட காருக்கு ஈஸியாக கழட்டுவானுங்க. அது ஏதோ இது வச்சு சர்க்கரை எடுத்துன்னு வந்து மொத்தமாக கொட்டிட்டான். அதுக்குள்ளே கொட்டிட்டு தண்ணியை ஊற்றி விட்டான். ஊற்றி விட்டான். அவர் பாவம் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்களும் அதை பார்த்துட்டோம். எனக்குன்னா ஆச்சுன்னா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் ஆவாதா, இவர் எப்படி தள்ளின்னு போகிறாரு சொல்ல முடியாது. சொன்னால் இவன் பொழந்துருவான். அவன் ஒன்றும் பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்க்க முடியும் பாருங்க. அவ்வளோ கிரிமினலான ஆள் அவன். ஒரு வாட்டி கிளாஸில் எல்லாரையும் எழுப்பி ஒவ்வொருத்தரையும் சொல்ல வைக்கிறார், உன்னுடைய எய்ம் என்ன, லட்சியம் என்ன, யாராக மாற விரும்புகிறீங்க? ஒவ்வொருத்தனும் அதை அந்த டாக்டர் இன்ஜினியர் தான் முக்கவாசி பையன் சொல்லுவான். ஏன்னா அதை தவிர்த்து வேறு ஒரு வேலையும் அது தெரியாது. டாக்டர் இன்ஜினியர், டாக்டர் இன்ஜினியர், டாக்டர் இன்ஜினியர் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவன் டேர்ன் வந்து அவன் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பான் பாருங்க. பழகிப்படி என்ன அவன் போகிறான் அப்படின்னா அவன் எழுந்துக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். அவன் ஒரு ஆக்டரோடைய ஃபேன். இப்போ ரீசெண்டாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவர். அப்படி பட்டன் அப்படி கழட்டி போட்டு நிற்பான் பாரு. நின்று சொன்னான் பாருங்க, நான் பெரிய ரவுடி ஆகணும், இந்த ஜனங்களை என்னை பார்த்து பயப்படணும். பிராமின் பையன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஆள்லாம் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருப்பேன், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சாப்பிடாததெல்லாம் கூட அவன் சாப்பிடுவான் அப்போவே. ஆனால் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி அவங்க வீடு இங்கே தான் அப்புறம் மாற்றிட்டு வந்தாங்க பாரு. அவங்க அப்பாலாம் ஒரு முக்கியமான கோயிலோட பூஜாரி அவர். அவங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. இப்படி தான் வளர்ந்தான் அவன். யாருக்கும் அடங்க மாட்டான், யாருக்கும் கண்ட்ரோல்லையும் அவன் கிடையாது. ஸ்கூல்லாம் முடியும் போது எப்படா இவனை பார்க்காம, எங்கே ரோட்டில் பார்த்த கூட அவன் மூஞ்சி கூட பார்க்க மாட்டான். ஐயோ இவனா அப்படி எல்லாரும் ஒதுக்கி வச்சுருந்தான் அவனை. அப்படி தான் வளர்ந்தான், அப்படி தான் திமிராக இருந்தான். ஒரு கல்யாணம் ஆச்சு,
ஒரு பெண் குழந்தை அவனுக்கு பிறந்தது. ட்ரெயினில் ஒரு வாட்டி பார்த்து நானே திரும்பிக்கிட்டேன், ஐயோ இவன் சவகாசம் வேண்டாம், நமக்கு மோசமானது அப்படின்னு திரும்பிட்டேன். நான் அப்படி தான் வளர்ந்தான் பாருங்க. போன வருஷம் நான் இந்த இதில் பார்த்தேன், மேட்டுத்தூரில் பெரிய போஸ்டர், ஒரு 8x8 சைஸ் போஸ்டரு செவரில். அவன் ஃபோட்டோவை போட்டு அவன் கண்ணாடி கிளாஸ் போடுற மாதிரி போட்டு வருங்கால எதிர்காலமே இவனே போஸ்டர் அடிச்சுக்கிறான். வருங்கால ஆமாம் இளைஞர்களின் எதிர்காலமே அவர் இவர் பாரதியார் ஆயிருந்தோடனே அவர் இழுத்தாச்சு. பாரதியாரின் வாரிசு. அவர் எழுதுனதில் ஒன்று கூட படிச்சிருக்க மாட்டான் போல இருக்குது, படிக்க மாட்டான், ஆனால் பாஸ் பண்ணுவான். அது எப்படின்னு தெரியாது. இப்படி தான் இருந்தான் பாருங்கள். போன வருஷம் அந்த வயசெல்லாம் போட்டு பிறந்த நாள்லாம் கொண்டாடினான். முந்தா நேரத்தை அப்படியே தூங்கி அப்படியே எழுந்துக்கும் போது பார்த்தா ஸ்டேட்டஸில் அந்த கோட்டஸில் இருந்த இன்னொரு பையன், அவன் இப்போ ரிப்போர்ட்டராக இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா ஐயோ நெஞ்சம் பொறுக்கவில்லையே, என் நண்பனே நீ கடந்து போய் விட்டாயேன்னு போட்டான் பாருங்க. பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு காலையில். இவனா என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குற மெசேஜ். காலையில் ஒன்றுமே ஓடல, பிடிக்காதான் அவனை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வாலிப வயசு பையன், அவன் சின்ன வயசுலேருந்து வளரும் போதே பாருங்கள் யார் கண்ட்ரோலையும் கிடையாது. ஆப்ரேட்டட் இந்த சினிமா அண்ட் சொசைட்டி கண்ட்ரோல். சினிமா இந்த சமுதாயம் சினிமாவில் பார்க்குறான் அந்த ஹீரோயிசத்தை, அதே போல் இந்த சொசைட்டியில் பார்க்குறான். பழகிறதுலாம் பார்த்தீங்கன்னா மோசமான ஆட்களாக இருக்கும். இந்த ஆட்டை ஓட்டுற முன்ன சொல்கிறேன், இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரில. ரவுடிசம் பண்ணுறவன் இவனுங்களோட தான் சவகாசம் இருக்கும். இவனெல்லாம் பார்த்தோன்னே பார்க்குறேன், இவனெல்லாம் பார்த்தா அண்ணன் கூப்பிட்றானுங்க, எழுந்து நிற்கிறானுங்க, மாசாக இருக்கிறாங்க. இதே போல் நம்மளும் என்ன பண்ணோம், வரணும்னு நினச்சவன் 40 வயசு தொட முடியல பாருங்க அவனால். அநியாயத்துக்குன்னு மனைவியும் மகளையும் விட்டுட்டு செத்தே போகிறான். இதில் என்ன கொடுமைன்னா, அவன் செத்து 1 வருஷம் மன்னிக்கும் 1 வாரம் ஆயிடுச்சு. போன வாரம் செத்துருக்குறான். அதுவே 1 வாரம் கழிச்சு தான் இங்கே தெரிஞ்சு இந்த பையன் போட்டிருக்கிறான். அதில் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, வருஷம் வருஷம் போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு கிடப்பான். அவங்க மாமனார் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு கையில் காசு கொடுத்துட்டே அவனுக்கு போஸ்ட் ஓட்டுங்கடா, அவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டு வருவாங்கன்னு கொடுத்தா இவனுக்கு எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு சரக்கு அடித்து வீட்டுக்கு போயிட்டானுங்க. ஒரு போஸ்ட்டு கூட ஓட்டல, அதனால தான் யாருக்கும் தெரிலன்றான். ஆச்சரியமாக இருந்தது கேட்கும் போது. ஏன் ஆச்சரியம்? நம்ம சாதாரணமாக வாழ்க்கையை நினச்சிடறோம், வாழ்க்கையில் விளையாண்டுறோம், நம்முடைய அறிவு ஞானம் படிப்பு அது இதுன்ட்டு. நான் சொன்ன இல்லையா, அவன் ஒன்றும் பெரிய ஒரு முட்டாளெலாம் கிடையாது. ரேங்க்லேயும் எடுப்பான், படிப்பான், எங்கே படிக்கிறான்னு தெரியாது, ஆனால் பாஸ் பண்ணிவிடுவான். அதே போல் திமிரு இருக்கும், அந்த கெத்துன்ற பேரில் எப்படி இருப்பான். ஆனால் இது எதுவுமே அவன் என்ன பண்ண வைக்கல, வாழ அவன் ஆசைப்பட்டது பெரிய ரவுடி ஆகணும்னா. அதுக்காக பெரிய பெரிய ரவுடிங்களோடலாம் லிங்க் வச்சான். காஞ்சிபுரத்துலேயே பெரிய பெரிய ரவுடிங் அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு இதே காஞ்சிபுரத்தில் ஒட்டி வச்சிருந்தான். நானே பார்த்துருக்குறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அந்த வரன்ட்டு, அவனும் நானும் பேசி சிரிச்சுப்போம். இவன் ஒன்றும் திருந்துற மாதிரி இல்லை, எங்கே வாங்க போகிறானோ தெரில, இவ்வளோ நாள் வாங்காமல் இருக்கிறதே அதிசயம், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் அதிர்ச்சியாக இருந்தது, எப்படி இவன் இப்படி மாறினா. இவன் எந்த உலகத்துக்கு, இவன் கூடவே படிச்சு இன்னொரு பையன் கார்த்திகேயன்னு ஒரு பையன், அதே ஸ்கூலில் அதே கிளாஸில் அதே டீச்சர் தான். அவன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு நிலையில் இஸ்ரோவில் போய் வேலை செய்கிறான் சயின்டிஸ்டாக. ஒருத்தனை தற்கூரியாக மாற்றுது, ஒருத்தனை என்ன பண்ணிடுது உயரத்தை தூக்கி வைக்குது. எப்படி பாயிண்ட் எங்கேருந்து வருது? ஏன்னா அவன் வரும்போதே ஒரு ஆயத்தத்தில் வரான். வரும்போதே என்ன ஆயத்தத்தில் வரான், நான் நல்ல ஒரு படிப்பை படிக்கணும், நல்ல அறிவை பெற்றுக்கொள்ளணும், நல்ல ஒரு சிறந்த இடத்துக்கு நான் போகணும், உயரணும். அப்படி தன்னைத்தானே உள்ளத்தில் வடிவமைத்து கொண்டு வரதுனால அவனுக்கு அந்த கல்வியாக இருக்கட்டும், அங்கே போதித்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே அவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. ஆனால் இவன் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு என்ன பண்ணல, வரதில்லை. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்வதுனா என்ன, கிறிஸ்து போதித்த கிறிஸ்து சொன்ன எல்லா சத்தியங்களையும் காது கொடுத்து கேட்கணும். வெறும் சண்டே கிறிஸ்டியனாக மாறிடக்கூடாது. யாராக மாறிடக்கூடாது? சண்டே கிறிஸ்டியனாக மாறிட்டிங்கன்னா என்ன ஆகிடுது? இங்கே சொல்கிறாங்க இல்லையா, பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அறிந்தார்களானால் மகிமையின் தேவனை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களேன்ட்டு. அதே போல தான் நீங்களும் நீங்கள் சத்தியத்தை அறியவில்லை என்றால், வசனம் சொல்லுகிறது, மறுதலித்து போகிறவன் கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையிலே என்ன பண்ணுகிறான், அவன் அறைகிறவனாக இருக்கிறான். என்ன பண்ணுகிறவனாக இருக்கிறான் அவன்? உங்களுடைய சூழ்நிலைகளில், உங்களுடைய நிலைகளில் நீங்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாதபடிக்கு, கிறிஸ்துவை நீங்கள் உயர்த்தாதபடிக்கு, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தாதபடிக்கு,
கிறிஸ்துவை நீங்கள் உயர்வாய் காட்டாதபடிக்கு நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் இயேசுவை மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவரை அவமானப்படுத்துகிறீர்கள் என்றார். அவரை என்ன பண்ணுகிறீர்கள்? அன்னைக்கு அந்த பிரபுக்கள் என்ன வேலை செஞ்சாங்களோ அதே வேலை தான் நீங்களும். இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க. நீங்கள் சாட்சியாக இராத போது, உங்களுடைய குணங்கள் நல்ல குணங்களாக இல்லாத போது, உங்கள் பேச்சுகள் நல்ல பேச்சுகளாக இல்லாத போது, புரியுதுங்களா? அதெல்லாம் எதை காட்டுது? சர்ச்சுக்கு போகிறான், பைபிள் படிக்கிறேன்றான், இவனும் இவன் பேச்சும் இவனும் இவனுடைய நடக்கையும் இவனும் இவனுடைய வார்த்தையும், அது யாருக்கு அவமானம்? அது யாருக்கு அவமானம்? அது உங்களை அழைத்த, உங்களை ரட்சித்த, உங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மீட்பை ஏற்படுத்தின தேவனுக்கு தான் என்ன பண்ணுது? அது அவமானத்தை கொண்டு வருகுதுன்றதை புரியாமல் இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல வீடு இருக்குது, நல்ல காசு இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, இதை வச்சு ஜனங்க உங்களை மதிப்பாங்கன்னு. மதிப்பு அதில் இல்லை. மதிப்பு அதில், கிறிஸ்துவின் மதிப்பு அதனால் வருவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அது கடவுள் உங்களுக்கு தர மகிமை, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் தேவனுக்கு தருகிற மகிமை என்னது? நீங்கள் அந்த மகிமையின் தேவனை அறிந்து, அந்த மகிமையின் தேவனுடைய வார்த்தைகளும் வசனங்களும் உங்கள் உள்ளத்தை, உங்கள் எண்ணத்தை, உங்கள் சுவாபத்தை, உங்களுடைய பேச்சை, உங்களுடைய குணாதிசயத்தை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறதுன்றதை மற்ற ஜனங்கள் என்ன பண்ணணும்? பார்க்கணும். புது மனுஷனை பார்க்கணும், புது உள்ளத்தை பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் அது தேவனுக்கு மகிமை. நீங்கள் கேட்குற பிரசங்கம் சரியான பிரசங்கம், இல்லைன்னா அது வேஸ்டான. ஆமாம், சொன்னலையா, நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு சிமெண்ட் கடைக்கு இந்த சர்ச்சு கட்டும் போது வாங்குறதுக்கு போகிறேன், ஆர்டர் கொடுக்குறதுக்காக போகிறேன். ஒரு 50 மூட்டை சிமெண்ட் வேணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போகிறேன் அவர்கிட்ட. அவர் அப்போ தான் புதுசாக கடை திறந்துருக்கிறாரு. 50 மூட்டை உடனே அப்படியே வாய் பொழந்துட்டாரா, உட்காருங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னா சொன்னேன், சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ ஒரு 50 மூட்டை சிமெண்ட் வேணும், பூசுகிற வேலைலாம் இருக்குது, நாளைக்கு காலையில் வேணும் எனக்கு அப்படின்னோடனே, சரி நான் அப்படியே ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிட்றேன், அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொன்னார். நான் இந்த வீட்டு இடத்த சொன்னேன். சொன்னோடனே அவர் சொன்னார், பாரு இங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் என் சொந்தக்காரி ஒருத்தி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பேரை சொன்னார். அந்த அம்மா சபைக்கு போகிற ஒரு கிறிஸ்தவ அம்மா. அந்த அம்மா பார்த்து எனக்கும் தெரியும். அவர் சொன்னார், பாருங்க அது என் சொந்தக்காரி தான், அங்கே தான் இருக்கிறீங்களா நீங்கள், ஆனால் என் மனைவி ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறா, எனக்கு தங்கச்சி அந்த லெவலில் தான் வரா, சித்தி பொண்ணு, ஆனால் இந்த காஞ்சிபுரத்தில் 30 வருஷமாக இருக்கிறேன், இந்த 30 வருஷமாக வீட்டுக்கும் போனதில்லை, அவளை எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்னாரு. எனக்கு தெரியும், எதனாலும் தெரியும், நான் அதனால் கேட்கல. அப்புறம் அவரே சொல்கிறாரு, அவளை மாதிரி ஒரு கெட்ட புத்தி கெட்ட எண்ணம் உள்ளவ யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை பயன்படுத்தினார் பாருங்க. அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவர் சொல்கிறாரு, ஆனால் இவ்வளோ மோசமான ஒருத்தி, ஆனால் காலையில் இந்த 10 மணி 11 மணிலாம் அந்த பக்கம் போகும்போது அவள் சத்தம் தான், ப்ரேயர் பண்ணுற சத்தம் தான் கேட்குது அப்படியே சொன்னார். அவள் ஜெபம் பண்ணுற சத்தம் தான் அப்படி அவ்வளோ சத்தமாக கேட்குது. எனக்கே ஒன்றும் புரியல, எப்படி இந்த கடவுள் வந்து கண்ணு இல்லையா அவருக்கு, இந்த மாதிரி ஒருத்தியெல்லாம் வாழ வைக்கிறாரு அப்படின்லாம் பேசுகிறாரு. அதான் சொல்கிறேன் நான். ஆனால் அந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா நல்ல சொந்த வீடு கட்டியிருக்குது, எல்லாம் வச்சுருக்குது. இத்தனைக்கும் சொந்தம் அவருக்கு, தங்கச்சி முறைன்றாரு. நான் அப்போ தான் முதல் அறிமுகமாகிறேன், நான் ஒரு பாஸ்டர்ன்னு சொல்கிறேன், சர்ச்சை வச்சுருக்கிறேன்னு சொல்கிறான். இவ்வளவும் சொன்ன பிறகு அவரால் மறைக்க முடியாத ஒரு விஷயம் என்ன, மகிமையின் தேவன் எப்படி அவமதிக்கப்படுகிறார், எப்படி நிந்திக்கப்படுகிறார்னா இப்படிப்பட்ட செயல்களால் தான். ஏன் அப்படி அந்த செயல் வந்துச்சு? காரணம் போகிற சபை அப்படி பிரசங்கிக்கிற பிரசங்கம் அப்படி ஜோமன்னு சொல்லி கொடுக்குறது, ஆனால் மனம் திரும்புன்றது என்ன பண்ணுறதுல சொல்லி கொடுக்குறது இல்லை, ஆவியானவர் பற்றி பேசுறது இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்பட்டால் தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள். நீங்கள் கடவுளுக்காக எதாவது செய்யணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஹலோ, நம்ம கடவுளுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, கடவுளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம காப்பாற்றி தான் கடவுள் இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் தான் நம்மை காப்பாற்றுகிறவர், அவர் தான் நம்மை போஷிக்கிறவர், அவர் தான் நம்மை விசாரிக்கிறவர், அவர் தான் நம்மை வழி நடத்துகிறவர், அவர் தான் நம் தேவைகளை நல்லா புரிஞ்சுக்கணும் வித்தியாசத்தை. உங்களால் கடவுளுக்கு ஏதோ நன்மை நடக்கவே நடக்காது, ஒரு நாள் நீங்கள் அதை செய்யவே முடியாது. கடலில் கொண்டு போய் பெருங்காயத்தை கலக்கிற கதை தான், கலந்ததும் தெரியாது, கரைக்கிறதும் தெரியாது. ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அந்த வாழ்க்கை
அது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆபிரகாம் அழைக்கும் போது அப்படிதான் சொன்னார், உன் மூலமாய் பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் எப்படி இருக்கும், அது ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அதுதான் சொல்றாரு, இந்த அறிவு யாருக்கு இல்லைன்னா பிரபுக்களுக்கே இல்லைன்றார். யாருக்கே இல்லை, உலக ஞானம் அது இதுன்னு படித்தவங்களுக்கு இல்லை. அதனால தான் அவர்கள் தான் படித்தவர்கள் தான், அதிகாரிகளாக இருந்தவர்கள் தான், ராஜாக்களாக இருந்தவர்கள் தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். எங்கே அறைந்தார்கள் அவர்கள்? ஏன் அறைந்தார்கள்னா அவர்களுக்கு தேவனை பற்றிய அல்லது தேவனுடைய அறிவு ஞானம் அவர்களுக்கு உண்டாகவே. ஆனால் பைபிள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பழைய ஏற்பாடெல்லாம் அவங்க கிட்ட இருந்தது. டோரான்னு சொல்லக்கூடிய அந்த 5 புத்தகம் அவங்க கிட்ட இருந்தது. இதெல்லாம் படிச்சுட்டு தான் சிலுவையிலே அறையும்னு இயேசுவை பார்த்து கத்தனானுங்க யூதர்கள். பைபிளை படிச்சுட்டு தான். இன்றைக்கும் பல கிறிஸ்தவருடைய நிலை அப்படி தான் இருக்குது. பைபிளை படித்து சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு தான் அவர்கள் மகிமையின் தேவனை எங்கே அறைகிறார்கள்? அவர்கள் சிலுவையிலே அறைகிறார்கள். சரி, இப்போ பேசிட்டு அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறார், அதை பார்த்து முடிக்கலாம் பாருங்கள். என்ன? 9வது வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ஆராய்ந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்திருக்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது, இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் இதுக்காக தான். என்ன சொல்றாரு? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தி வைத்தது அல்லது நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தி வைத்த காரியங்கள் இப்போ யார் மூலமாக வெளிப்படும், அது எப்படி வெளிப்படும், அது எப்படிப்பட்டது அப்படின்னு பேசும்போது சொல்றாரு, எழுதியிருக்கிற அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது. இது எப்படி எழுதியிருக்கிறாரு? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அந்த முதல் வார்த்தை ரொம்ப முக்கியமானது. யாரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு? தேவன் அவரை அன்பு கூறுகிற மக்களுக்கு என்று சில காரியங்களை, ரொம்ப விசேஷித்த காரியங்களை வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நிறைய நேரத்தில் சில புரிதல் இல்லாத சில விஷயங்கள்லாம் பண்ணிடுறோம். கடவுள் என்ன மட்டும் தான் நேசிக்கிறாரு, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் எடுத்தேன், பைபிள் படிக்கிறேன், பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை. God loved this world. தேவன் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார், இந்த உலகத்தை நேசிக்கிறார். அதை மறந்துடாதீங்க. உங்களை நேசிக்கிறத போலவே உங்கள் சத்துருக்களையும் நேசிக்கிறார். உங்களை மன்னிப்பது போலவே உங்கள் சத்துருக்களையும் அவர் மன்னிக்கிறார். உங்கள் கிருபை பாராட்டுவது போலவே உங்கள் சத்துருக்கும் கிருபைகளை தருகிறார். வித்தியாசப்படுத்தி பார்த்துடாதீங்க. புரிஞ்சிக்காம கடவுளை பார்க்காதீங்க. கடவுள் என்ன மட்டும் தான் நேசிக்கிறார், எனக்கு மட்டும் தான் கிருபையை தரார், எனக்கு மட்டும் தான் இரக்கத்தை காண்பிக்கிறார் அல்ல. God commonly loves everyone. He shows his grace and mercy. தேவன் தம்முடைய அன்பை, தம்முடைய இரக்கத்தை, தம்முடைய கிருபை எல்லாருக்கும் காண்பிக்கிறார். ஆனால் இப்போ பாயிண்ட் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் அவருடைய கிருபை அன்பெல்லாம் இருக்குது, அதனால தான் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்தில். ஆனால் முழுமையாக வாழ முடியாது. யார் முழுமையாக வாழ முடியும்? யார் தங்களுடைய வாழ்கிற நாட்களையும் அல்லது மறுமையும் லாபகரமாக மாற்ற முடியும்னா அதுதான் இங்கே சொல்கிறாரு. தேவனை மறுபடியும் அன்பு கூறுகிறவர்கள். யாரை அன்பு கூறுகிறவர்கள்? நான் தேவனால் அன்பு கூறப்பட்டவன்றது உலகம் முழுக்க இருக்கிறாங்க. கடவுள் என்ன அன்பு கூறுறார்? ஆமாம், எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லாரையும் அன்பு கூறுறார். ஆனால் எந்த மனிதன் நான் தேவனை என்ன பண்ணுறேன், நான் அன்பு கூறுகிறேன், நான் என்ன பண்ணுறேன், தேவனை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தேவனை அன்பு கூறுகிறவனோ, அந்த அன்பு கூறுகிறவனை பற்றி வேதம் சொல்லுகிறது அவனுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை தேவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாராம், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். நல்லா புரிஞ்சுங்க. இஃப் யூ லவ் காட், நீங்கள் தேவன் அன்பு கூறுவது உண்மை என்றால் ஒரு காரியத்தை நிச்சயமாக இருக்க வேண்டும். என்ன நிச்சயம் அது? நான் அன்பு கூறுகிற தேவன் எனக்காக சில காரியங்களை, ரொம்ப விசேஷித்த காரியங்களை, உலகத்தில் யாருக்குமே பெறாத காரியங்களை, கொடுக்காத காரியங்களை எனக்காக மட்டுமே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யாருக்கு மட்டுமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு? ஆமாம், அன்பை பெற்றவர்களுக்கு அல்ல, அன்பை பெற்றவர்களுக்கு அல்ல. ஒரு வித்தியாசத்தை சொல்கிறேன். அப்போ நான் ஒரு கதையை சொல்கிறேன், அப்போ நல்லா புரியும் உங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள். அரண்மனை, அதில் ஒரு ராஜா. ஒரு நாள் அவரோட உள்ளத்தில் தோணுது, நம்மளோட நாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் வர வச்சு சில வெகுமதிகளை கிஃப்ட் அவங்களுக்கு தரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே போல் ராஜா ஒரு கிஃப்ட்டை ஏற்படுத்தினார்னா எப்படி இருக்கும் பாருங்க. அதே போல் வர வைக்கிறாரு. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அப்படியே நிற்கிறாங்க, குழந்தைங்க நிற்கிறாங்க. ராஜா பின்னாடி ஒரு சேரில் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி பலவிதமான பரிசு பொருட்கள், இந்த பிள்ளைகள் விரும்பி எடுத்துக்கொள்கிற எல்லாமே இருக்குது. ராஜா சொல்கிறார், ஓகே, த டைம் ஹஸ் கம் நவ், நேரம் வந்தது. பிள்ளைங்கள்லாம் முன்னாடி வந்து உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் என்ன பண்ணலாம், அதை
எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றார். பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி அங்கே தூரமாக இருந்து இந்த பொருளெல்லாம் பார்த்து வச்சிருச்சிங்க. எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு ஓடி வருதுங்க. எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாம் ஓடி வந்து எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் அள்ளிக்குதுங்க, எல்லாத்தையும் அரவணைச்சிக்குதுங்க, எல்லா பொருளையும் வாரி அணைச்சிக்குதுங்க பொருளை. ஒரு பிள்ளை மட்டும் பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பொறுமையாக வராவ. ஒரு பெண் பிள்ளை அவப்பான்னு பொறுமையாக வரா. பொறுமையாக வந்து இந்த பொருட்களெல்லாம் தாண்டி வரா. அது அங்கிருந்த மந்திரிமார்களுக்கு ராஜாக்களுக்கு எல்லாரும் அதிர்ச்சி. என்னது இந்த பொண்ணு, இந்த குழந்தை மற்ற குழந்தைங்கள மாதிரி இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கணும், அள்ளி வாரி எடுத்துருக்கணும்ல. அதை விட்டுட்டு அதெல்லாம் கவனம் செலுத்தாமல் நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, ராஜாவை நோக்கி வருது. கிட்ட வந்து நிற்குது. ராஜா கேட்குறேன்னா, உனக்கு எந்த கிஃப்ட் எதுவும் பிடிக்கலையா, இல்லை இல்லையா, இல்லை இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்றதுனால இல்லையா, உனக்கு வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவா அப்படி கேட்கும்போது பாருங்கள், அந்த பிள்ளை சொல்லுது, நீங்கள் எல்லாருக்கும் கிஃப்ட்டை கொடுக்கணுன்னு சொன்னீங்க, அதே போல் கொடுத்தீங்க. அந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த எல்லா கிஃப்ட்டை விட எனக்கு யாரை தான் பிடிச்சிருக்குது, உங்களை தான் பிடிச்சிருக்குது. எனக்கு ஞானம்னா தான் புரியுதா உங்களுக்கு, விஸ்டம் உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்குது. ராஜா பார்க்குறாரு பாருங்க, இவளை விட ஒரு சிறந்த குழந்தை யாருமே கிடையாது. ஏன்னா நான் கொடுத்ததை எல்லாத்தையும் விரும்பினாங்க. நான் கொடுத்தது எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணிச்சுங்க, விரும்பிச்சுங்க, எடுத்துதுங்க, அரவணைச்சுதுங்க. ஆனால் இந்த பிள்ளை அப்படி இல்லை. இந்த பிள்ளை யாரை விரும்புது, இது ராஜாவாகி என்னையே விரும்புது. அவளை அதே அரண்மனை வைத்து வளர்த்து அவளை அதே அரண்மனையிலே ராணியாக அழகு பார்க்கிறார். இப்போ கவனிக்கணும், இப்போ மற்ற பிள்ளைங்களுக்கு இல்லாத குவாலிட்டி இந்த பிள்ளைக்கு என்ன இருந்தது. அங்கேருந்து எவ்வளோ பெண் பிள்ளைங்க இருந்துருக்குறாங்க. அந்த பெண் பிள்ளைகள்லாம் ராணியாக மாற முடியல. இந்த பிள்ளை ராணியாக மாறினதுக்கு காரணம் என்ன, காரணம் என்ன, இவ்வளோ தெளிவாக சொல்லி கூட மண்டையில் ஏறல பாருங்க. காரணம் என்ன, யாரு, பொருளை அன்பு கூறாமல் பொருளை கொடுத்தவரை அன்பு கூற வைத்தது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? இப்போ தேவன் எல்லாரையும் அன்பு கூறாருன்றது அப்படி தான், எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதனால் கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல வேலையை கொடுத்தாருங்க, அந்த கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாருங்க, அதனால் அந்த கடவுள் எனக்கு பிடிக்குதுன்னா இந்த பிள்ளைங்க அந்த பொருள் எடுக்கிற மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், இந்த பொண்ணு மாதிரி இருக்கணும். இதெல்லாம் கொடுக்குற கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. அவருடைய தயாள மனசு எவ்வளோ பெருசு, அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது, அவருடைய இரக்கம் எவ்வளோ பெரியது, அவருடைய தயவு எவ்வளோ பெரியது. என்னையெல்லாம் நினச்சி என் மேலே அன்பு செலுத்தி தம்முடைய குமாரனை அனுப்பி ரத்தம் சிந்தி மீட்பையும் ரட்சிப்பையும் ஏற்படுத்தி சாபங்கள் எல்லாவற்றையும் அகற்றி பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி என்னை வைத்திருக்கிறார்னா நான் அன்பு கூற வேண்டியது யாரு, அந்த தேவனை தான். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? பிரசங்கம் நான் அதெல்லாம் பல முறை சொல்லுவேன். ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னா அந்த பிரசங்கத்துடைய முழு சாராம்சத்துடைய முடிவு என்ன தெரியுமா, கன்க்ளூஷன் என்ன தெரியுமா இருக்கணும், நான் கடவுளை இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன், இன்னும் அதிகமாக நம்ப போகிறேன், இன்னும் அதிகமாக விசுவாசிக்க போகிறேன். அதுதான் பேசுறது. புரியுதுங்களா இல்லையா? பிரசங்கெல்லாம் கேட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்க, இதெல்லாம் நடக்குமா இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஒன்றும் ஒழுங்காக கேட்காம இருந்துக்கணும், இல்லை பேசுகிறவர் ஒழுங்காக பேசாமல் இருந்திருக்கணும். அப்போ அதனால தான் இந்த இடத்துல தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்குன்னு ஆரம்பிக்கிறார். யாரை அன்பு கூறுகிறவர்களுக்கு? அந்த பொண்ணு மாதிரி ராஜாவே அன்பு கூறுகிறாரா? அப்போ நீங்களாம் யாராக இருக்கிறீங்கன்னு பாருங்க. கடவுள் உங்களுக்கு ஏதோ நன்மை செய்கிறார், நன்மை கொடுத்தார், நன்மை செய்வார்னு எதிர்பார்த்து நீங்கள் அவரை அந்த அன்பை மட்டுமே பெறுகிற மக்களாக இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. லவ் காட், தேவனை அன்பு கூற ஆமாம் கற்றுக்கொள்ளுங்கள், ஆரம்பியுங்கள், செயல்படுத்துங்கள். பல முறை சொல்லியிருக்கிறேன், அன்பு என்பது வார்த்தை அல்ல, அன்பு என்பது செயல். அன்பு என்பது என்னவா இருக்கிறது? இப்போ தேவன் நம்மை அன்பு கூர்ந்தான்னு சொல்கிறோம். எதை வச்சு? ரோமர் 5:5 சொல்கிறாரு, பாவிகளாக இருந்த நம்மை, அக்கிரமக்காரராக இருந்த நம்மை, அப்படிப்பட்ட நமக்காக தம்முடைய ஜீவனை உயிரையே கொடுத்து செயல்படுத்தி அந்த செயலை செஞ்சு நிரூபிக்கிறார். நான் உன் மேலே என்ன வச்சிருக்கிறேன்? அன்பு வச்சிருக்கிறேன். வெறும் வார்த்தையில் அல்ல, அவர் வேர்ட் டிசைனிங் கார்டு இல்லை, வார்த்தையான தேவன் தான். ஆனால் வார்த்தையை வச்சு சும்மா ஜாலம் பண்ணுறவர் அல்ல. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? உலகத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட மக்களை பார்க்கலாம், அது உலக மக்கள். அது இந்த உலக சுவாபத்தில் இருக்கிற மக்கள் அப்படி இருப்பாங்க, கிறிஸ்துவத்துலேயும் அப்படி இருப்பாங்க. என்ன ஜாலம் அது? வார்த்தை ஜாலம், வார்த்தை வார்த்தை. ஆனால் செயலில் ஒரு வாலிப பொண்ணு என்கிட்ட சொன்னா பாருங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வழி தடமாறி போகுதுன்னு தெரியுது. அப்போ அவளே ஒரு முறை ஃபோன் பண்ணாப்பா, அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லும் போது அவள் சொன்னான்னா, நீங்கள் என்ன வேணால் என்னை பற்றி சொல்லுங்கள்,
பட் ஐ லவ் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா, நான் இயேசுவை மட்டும்தான் நேசிக்கிறேன், அவரை தவிர வேறு யாரையும் நான் நேசிக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியுது நீ வேறு எதையும் நேசிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிற உலகத்தில். கேட்கவே இல்லை, அவள் ஒத்துக்கவே இல்லை. பேதுரு மாதிரி நான் இயேசுவை தான் நேசிக்கிறேன்ட்டா. நான் சொன்னேன், நீ இயேசுவை நேசித்தால் அந்த அன்புக்கு அல்லது அந்த நேசத்திற்கு ஒரு செயல் ஒன்று இருக்கும். அந்த செயல் ஒன்று இடத்துல என்ன பண்ணலாங்க, இல்லை வெறும் வாய் அளவில் பேசுகிறேன் நான் இயேசுவை நேசிக்கிறேன், செயல் எங்க? தெய்வன் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி ஜீவனே கொடுத்தான்னு இருக்குது. நீ அவரை நேசிக்கிறாய்ன்னா அங்கே என்ன இருக்கணும், ஒரு செயல் இருக்கணும், ஒரு கிரியை இருக்கணும், ஒரு முயற்சி இருக்கணும். எதுவுமே இல்லையே. நிறைய விசுவாசிகள் அப்படிதான் இன்னைக்கு, நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன். நேசிக்கிறேன்றதை வாயில சொல்லாத, நேசம் என்பதை செயலில் வெளிப்படுத்து. எதிரில் வெளிப்படுத்து. இயேசு எப்படி உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி தம்முடைய ஜீவனை கொடுத்தாரோ, அதே போல இயேசுவுக்காக வாழ, இயேசுவுக்காக செயல்பட, இயேசுவை விட எல்லாவற்றையும் நேசிக்கிறேன் என்பதை என்ன பண்ண, நிரூபித்து காட்டு. பேதுருக்கு தேவன் அப்படித்தான் சொன்னார், இயேசு அப்படித்தான் சொன்னார். அன்பு கூறுகிறாயான்னு கேட்டாரு. 3 முறையே சொன்ன அன்பு கூறுகிறேன் என்று. 3வது முறை கடைசியை சொன்னார், நீ அன்பு கூறுவது உண்மை என்றால் செயலில் காட்டு. எப்படி? என் ஆடுகளை நீ மெய்ப்பாயாகன்னார். செயல்படுத்தி காட்டு, அப்போ நம்புறேன் நீ என்ன பண்ற, என் மேல அன்பு வைத்திருக்கிறாய், என்னை அன்பு கூறுகிறாய் என்று. ஆடுகளை மேய்க்கிறான் பாருங்க அவன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம்லாம் படிச்சு பாருங்க. பேதுரு விசுவாசிகளை கடவுளுடைய வார்த்தையை சொல்லி ஆயத்தப்படுத்துறான். அந்த விசுவாசிகள் எப்படி திரும்ப இருந்தாங்க, இதே பேதுரு மாதிரியே அவர்கள் செயல் அளவில் தேவனை அன்பு கூர்ந்தார்கள். இதில் உறுதிப்படுத்தினாங்க அவங்க. எப்படி? நீங்கள் போய் படித்து பாருங்க. வெறும் ஜபம், வெறும் வசனத்தை கேட்கறது இது மட்டும் இல்லை, அதெல்லாம் தேவை. அதெல்லாம் இருந்தால் தான் அடுத்த கட்ட நகர முடியும். தேவன் அன்பு செலுத்துறன்றது எப்படி உறுதிப்படுத்தினாங்க? முதலாவது, அனுதினமும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் கூடி வந்தார்கள், ஜெபித்தார்கள், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாக தரித்திருந்தார்கள். 4வதா அப்பம் பிட்டார்கள் இருக்குது. அதாவது தேவனுடைய சரீரத்தோடும் ரத்தத்தோடும் ஐக்கியப்பட்டிருந்தார்கள், மரணத்தோடு ஐக்கியப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அதை காமிச்சாங்க. அதை கடைசி 5வது போய் படித்து பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு இருந்த ஆஸ்தி எல்லாவற்றையும் தேவனுக்காக அவர்கள் என்னென்னலாம் இது கொடுக்கணுன்ற ஒரு வரமுறையே கிடையாது அவங்களுக்கு. இன்னைக்கு என்னென்னவோ பேசுகிறாங்க இன்னைக்கு உலகத்தில். ஏதாவது ஒரு பிரசங்கர் சும்மா அவருடைய இவ்வளோ ஆழமாக போய் பிரசங்கம் பண்ணால் மேலோட்டமாக சொல்லிட்டாருன்னா, யூதாஸ் மாதிரி அவ்வளோ கோபம் வருது எல்லாருக்கும். எப்படி அவர் இப்படி சொல்லலாம், எப்படி அவர் பிரசங்கம் பண்ணலாம்? எதை பற்றி? பணத்தை பற்றியோ ஆஸ்தியை பற்றி பிரசங்கம் பண்ணால் பயங்கர கோபம் வருது எல்லாருக்குமே. அது எப்படி பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை எப்படி சொல்லலாம்? அது நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிறார். எனக்கா சொன்னார்? எனக்கானது அல்ல, பணம் எனக்கே பத்தலை, ஒரு நாளும் உனக்கு பத்தாது. ஹலோ, அதான் சொல்லுவேன் நான். நீ விதையை சாப்பிட்டு பழகிட்டினா நீ கண்டிப்பாக பட்னியாக தான் இருக்க போறியே தவிர ஒரு நாள் உனக்கு விளைச்சல் வராது. நீ விதையை என்ன பண்ணி ஆகணும், நீ நிலத்தில் போட்டால் மட்டும்தான் அது 30, 60, 100 அது உனக்கு பலன் கொடுக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? அப்போ விதைக்கிறது வருது அப்படின்றது பாருங்க. எது? நான் கடவுளை நம்புறேன், கடவுளை விசுவாசிக்கிறேன், கடவுளை அன்பு கூறுகிறேன். யார் அன்பு கூறுகிறேன்? நான் அன்பு கூறலன்னா அவர் நாமத்து நிமித்தமாக நான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, எதுவுமே நான் செய்ய வேண்டியதில்லை. நான் கடவுளை அன்பு கூறுகிறேன்ங்கிற செயல் தான் பாருங்க அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் கூடி வர வைத்தது, வசனத்தை கேட்க வைத்தது, ஜெபிக்க வைத்தது. ஒவ்வொரு நாளும் அவர்களை அப்பம் பிற்கிறது இல்லை, திருவிருந்த ஆராதனையில் கலந்து கொள்ள செய்தது. கடைசியாக அவங்கள போய் பார்க்கலாம், நீங்கள் படித்து பார்க்கலாம். 5வது அதிகாரம் அனனியா சப்பீராக்கதெல்லாம் அதுதான். அவர்கள் தங்கள் காணி ஆட்சிகளையும் தங்களுடைய நிலங்களையும் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் என்ன பண்ணினார்கள், கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். அவங்களுக்கு ஏன்னா அவங்க கடவுளை விட வேற எதையும் அவங்க பெருசாக நினைக்கவே இல்லை. எதை காட்டுது அவங்க செயல்? நாங்கள் தேவனை அன்பு கூறுகிறோம். யாரை அன்பு கூறுகிறோம்? வெறும் வாயில் அல்ல, வெறும் வார்த்தைகள் அல்ல, செயலில் நாங்கள் தேவனை என்ன பண்ணுகிறோம். அப்போ ஒரு நல்ல விசுவாசி அப்படிதான் இருப்பான். ஒரு நல்ல விசுவாசி தேவனை அன்பு கூறானா நான் சொல்றாமா, அவன் எல்லா நேரத்தையும் சபையில் இருப்பான். ஒரு நல்ல விசுவாசி தேவன் அன்பு கூறானா, ஆமா அவன் பிரேயர் பண்ணணும்னு வருவான். ஒரு நல்ல விசுவாசி தேவன் அன்பு கூறானா, ஆமா அவன் அப்பம் பிற்கிறதுலையும் ஜெபம் பண்ணுகிறதுலையும் உறுதியாக தரித்து இருப்பான். ஒரு நல்ல விசுவாசி தேவன் அன்பு கூறானா, கண்டிப்பாக அவன் எல்லாவற்றாலும் தேவனை என்ன பண்ணுவான், கனம் பண்ணுவான்.
எல்லாவற்றாலும் தேவன் என்ன பண்ணுவான்? ஆமாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அதுதான் பிரசங்கிக்கிறவங்க. அது நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவு எடுத்துக்கிற நம்புற விஷயத்தில் தான் இருக்குது. அன்பு கூறுவது கூடிய செயல்முறையாக தான். அதான் சொல்கிறேன், அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல. வெறும் நீங்கள் கை தூக்கி பாடி ஆராய்ச்சி அன்பு கூறுவேன் இன்னும் எப்படி அதிகமாக அன்பு கூறுவது என்பது எந்த அளவில் சொல்கிறீங்க? இன்னும் அதிகமாக சத்தத்தோட பாட போகிறீங்களா? எதில் காட்ட போகிறீங்க? ஒரு நல்ல விசுவாசியோடைய அல்லது தேவனை அன்பு கூறுகிற விசுவாசியோடைய செயல் என்பது, அன்பு கூறுகிற செயல் என்பது நான் சொன்ன பாருங்க, அப்படிதான் அது இருக்கும். ஏன் ஆபிரகாம் தன்னுடைய எல்லாவற்றிலும் தசமாக செலுத்தினான் இருக்கு. ஆபிரகாம் என்ன பண்ணினான்? அவன் எல்லாவற்றிலும். அவன் குறைவாக இருந்தான், அவன் கடன் வாங்கினானா? அவன் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் பஞ்சம் இருந்ததா? கஷ்டம் இருந்ததா? கிடையாது. ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் சீமானாய் பொண்ணு பார்க்க வேலைக்காரன் போகிறான். யார் போகிறது? வேலைக்காரன் ஆபிரகாமுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க அனுப்புகிறாரு. இப்போ உங்களே கற்பனை பண்ணிங்க, உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு பொண்ணு பார்க்க உங்கள் வீட்டில் இருந்து யாரையும் அனுப்புகிறீங்க. இல்லை இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஒரு மேட்ரிமோனியில் ப்ரொஃபைலில் வந்து போட சொல்கிறாங்க. பேர், ஊர், ஃபோட்டோ கீட்டோ எல்லாத்தையும் போட்டு நிறைச்சி வச்சுருவீங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு வரும்போது உள்ளே உட்காந்துருக்கிற பைபிள் வச்சுருக்கிற விசுவாசிங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்க தானே போகிறேன். அந்தரங்கிறது இல்லை இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும், ஒரு நாள் வெளியிறங்கமாக வரும். அதனால் பெரிய ஆவிக்குரிய விதமாக ஏமாத்திராதீங்க. உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், உங்கள் மனசாட்சி தொட்டு பாருங்கள். உங்கள் பையனுடைய ப்ரொஃபைலை தூக்கி மேட்ரிமோனியில் போடுறீங்க. மேட்ரிமோனியில் எப்படிப்பட்ட பொண்ணு வேணுன்ற டிஸ்கிரிப்ஷன் வருது, என்னென்ன எதிர்பார்ப்புன்னு வருது. உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், என்னென்னலாம் போடுவீங்க நீங்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் பையன் படித்து ஒரு மாதம் ஒரு 50,000 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னு வச்சுப்போமே, பொண்ணு அவகிட்ட என்ன சொல்வீங்க? இப்போ சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாகவே தேவனை அன்பு கூறுகிறீர்களா இல்லையான்றது உங்களை நீங்களே சோதிச்சு பார்க்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். உண்மையாகவே நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? என்ன சொல்ல போகிறீங்க? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாருமே ஒன்று தான் சொல்லுவீங்க. ஒன்றும் கேட்கலிங்க. ஒன்றுக்கு என்ன செய்யணுமோ நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, செஞ்சிருங்கன்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமா போவோம். அதெல்லாம் எல்லாருமே 50 சவரம், அதெல்லாம் 100 சவரம்லாம் சாதாரணமாக போச்சுங்க. காரு ரொம்ப சாதாரணமாக போச்சு. கார் தான் இப்போ, வண்டிலாம் யாரும் மதிக்கிறதே. ஆமாம், கார் தான். ஏன்னா போலியோ அட்டாக்டு, 2 காலும் கிடையாது, வண்டி ஓட்ட முடியாது அவரால். காரில் தான் என்ன பண்ணுவார் ஐயா? ஆமாம், போவார். கார் வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் அப்படியே சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு என்ன பண்ணிவிடுங்க, ஒரு டபுள் பெட்ரூம் வச்சு ஒரு வீடு என்ன பண்ணிவிடுங்க, வாங்கி கொடுத்துருங்க. அப்போ கல்யாணம் பண்ணுறவன் என்ன தான் பண்ணுவான்? உங்களுக்கு ஒரு வாரிசு பெற்று கொடுப்பான்ல, வாரிசு பேரன் குழந்தை, அதை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் கொஞ்சிக்கிட்டு விளையாடலாம். சரி, இப்போ இந்த மேட்ரிமோனியில் இப்போ அதை தாண்டி போனால் ரொம்ப நான் டென்ஷன் ஆகிடுவேன். இந்த மேட்ரிமோனியில் இப்போ இந்த மேட்ரிமோனியில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? இப்போ இந்த இடத்துல எலியேசரை வைக்கிறேன், இல்லை ஆபிரகாமை வைக்கிறேன். அந்த இடத்துல ஆபிரகாம் தன் ஈசாக்குக்கு பெண்ணு தேடுறான். எலியேசர்கிட்ட சொல்லி அனுப்புகிறான், மேட்ரிமோனியில் போட சொல்கிறான். என்ன போட சொல்கிறான்? என் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பதனால் அவர் சீமானாய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், கடன் இருக்குதுங்க, லோன் இருக்குது. என்ன இருக்குது? ஆமாம், லோன் இருக்குது. நீங்கள் கொடுக்குற பைசா வச்சு தான் லோன் அடைச்சி கல்யாணமும் பண்ணி, இதெல்லாம் உலகத்தில் சகஜங்க, இதெல்லாம் உலகத்தில் சகஜம். அதனால தான் வசனத்தில் அழகாக இருக்குது, பன்றிகளுக்கு முன்பதாக உங்கள் முத்துக்களை நீங்கள் போடாது சகஜோன்னு பேசுகிற ஆளுங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், பன்றிக்கு சாக்கடை எல்லாமே ஒன்று தான், அதுக்கு எல்லா சாக்கடையும் ஒன்று தான் அதுக்கு. ஆனால் நீ யாரு? ஹலோ, நீ ஆடாக இருந்தால் தொழுவத்தில் தான் இருக்கணும். நீ ஆடாக இருந்தால் மேய்ப்பனுடைய பேச்சை தான் கேட்கணும். நீ ஆடாக இருந்தால் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு தான் நீ செவி கொடுக்கணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சுட்டு தான் பேசுகிறேன். இப்போ நான் டிமாண்ட் பண்ணியிருக்க முடியும், அந்த சொந்த வீடு எழுதி கொடு, உன் பெரிய பொண்ணுக்கு போடுறது காட்டிலும் 4 மடங்கு எனக்கு போடு, இந்த வண்டி வாங்கி கொடு,
உன் பொண்ணு டெம்பரரி ஜாப்பில் தான் இருக்கிறா, பர்மனெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு லிக்விட் கேஷ் கொடுத்துரு, என்ன ஆயிருக்கும்? ஹலோ, தைரியமாக சொல்லுவேன். நான் பிரசங்கத்தில் தான் சொல்கிறேன், என் மனைவியை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். அவள் வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தேன். நான் எல்லாத்தையும் ரூம் கட்டி அதுக்கு பல லட்சம் செலவு பண்ணி எல்லாத்தையும் ஏன் பணத்தில் நான் வட்டிக்கு வாங்கி, நான் கடன் வாங்கி, எனக்கு தகுதி இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு குரூப் பேச ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில். கவர்மெண்ட் பொண்ணு இல்லைங்க, உங்களுக்கு தான் கவர்மெண்ட் வேலை, சிலருக்கு பெரிய வேலையாக இருக்கும் கவர்மெண்ட் வேலை. இழிவாக பேசலை, ஆனால் எனக்கு எங்கள் வீட்டில் 2 பேருமே கவர்மெண்ட் சர்வன்றதுனால எனக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே உங்களால் போகவே முடியாது. கவர்மெண்ட் சர்வன்னா அதுக்குள்ளேயே தான் வட்டம் அடிக்கணும். ஹலோ, ஒரு ஆடி கார் தரேன், இத்தனை லட்ச ரூபாய் பணம் தரேன், அதெல்லாம் வந்துச்சு பாருங்க. அதெல்லாம் யோசிச்சு கூட, அதெல்லாம் சொன்ன ஆளுங்க கூட காது கூட ஃபுல்லாக கொடுத்து வாங்கலாம். ஐயோ போதி நிறுத்தியா, எந்த கார் வேணும் எதில் போகணுன்றத கடவுள் தீர்மானிக்கிறாரு. எனக்கு என்ன வேணுன்றத அவர் அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடித்தார். எனக்கு தேவை என் குணத்தோடு ஒத்து போகிறவ, அதுதான் தேவை எனக்கு. ஹலோ, அதுதான் தேவைங்க. அங்கே பணம் வேணும், அது வேணும், இது வேணும், இவ்வளோ லட்சம் வேணும், இல்லை 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 இல்லை. ஒன்றை தான் காமிக்க விரும்பினேன், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால் உன் கையிலிருந்து ஒன்று நான் வாங்குவது. அவங்கள தான் என்னென்ன கொடுத்துட்டு போனாங்க, இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதை கண்டுக்கிறதே இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏலகிரி ரிட்ரீட் போகும்போது அப்படி தான் இங்கே உட்காந்துக்கிட்டு சண்டே இங்கே போகிறவங்களெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாம் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். கீழே இருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஒரு நல்ல தொகை, ஒரு நல்ல, அது உங்கள் கையில் தான் தரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், சாப்பிட சொல்லு, நான் இங்கே விசுவாசிகளோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், அப்புறம் வரேன் கீழே. இல்லை இல்லை, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சா அதில் தரணும்னு உட்காந்துருக்குறாங்க. ஹலோ, வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அங்கே இங்கே பிச்சு பிடுங்கிறது இல்லை. உங்கள் அப்பா எவ்வளோ வச்சுருக்கிறாரு, உங்கள் அம்மா எவ்வளோ, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. என் மனைவிக்கு என்கிட்ட வந்து வாழ ஆரம்பித்த பிறகு அவள் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம், உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, உங்களுக்கு எதாலையும் திருப்திப்படுத்த முடியாது, அதனால் என்னால் முடிஞ்சது என்னவோ வேலை செய்கிறது, வீட்டில் வந்து அந்த வேலையை பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஏன் திருப்திப்படுத்தக்கூடியவர் யாராக இருக்கிறாராங்க? நீங்கள் தேவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் அப்படி தான் மாறும். நீங்கள் மனுஷனை அவனை மாமனார் மாமியார் பங்காளி சொந்தக்கார அதுக்குன்னா பேர் சொல்வீங்க, ஏதோ ஒரு பேர் சொல்வீங்களே. அவங்களெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா 2 கிறிஸ்மஸ் தாண்டாது, 2 கிறிஸ்மஸ்ஸு தாண்டாது. அந்த குடும்பமும் நல்லா இருக்காது, நிம்மதியாக இருக்காது, சமாதானமாக இருக்காது. ஏன் சொல்கிறேன்? இந்த பேசிக் அறிவு வேணும். என்ன அறிவு வேணும்? தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாரை அன்பு கூறுகிறவர்களுக்கு? நான் கடவுளை அன்பு கூறுறேன்னா எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை அது? எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்ணும் கண்டதும் இல்லை, எந்த காதும் கேட்டதும் இல்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றினதும் இல்லை. அப்படிப்பட்டது தான் கடவுளை அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? நீங்க எந்த கண்ணும் கண்டதில்லை. ஹலோ, அதை அனுபவிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அற்புதமா இருக்கும். நீங்கள் தேவனை அன்பு கூர்ந்து வாழ்ந்து பாருங்களேன், தேவனுடைய நாமத்துக்காக வாழ்ந்து பாருங்க, அவருடைய எந்த அவமானமும் வராம சாட்சியை வாழ்ந்து பாருங்க. அவிசுவாசிகள் யோசிக்கலாம், நீங்க சொல்றதுக்கு ஈஸி பாஸ்டர், வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும்ட்டு. நான் அப்படிதான் சொல்றேன். நான் என் கூடவே நண்பன் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, வினோத்துன்ட்டு. அவன் சவுதிக்கு அசால்ட்டாக போயிட்டு வரான். அவன் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், திடீர்னு பார்த்தா இந்த வாரம் சவுதிக்கு போயிடுவான், திடீர்னு காஞ்சிபுரத்தில் இருக்கிறான். என் பொண்ணு கூட தான் அவன் பையன் படிச்சுட்டு இருக்கிறான். நான் சொன்னேன், எப்போ நீ நினச்சின்னா சவுதி அரேபியா நோ சாதாரணமாக போயிடுவேன், அசால்ட்டாக சடுக்குன்னு போயிட்டு வரேன், 10 முறை போயிட்டு வர, என்னடா கதை அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவன் சொல்லுவான் பாரு, உன்ன மாதிரி லைஃப் யாருமே கிடையாது. நான் கேட்ட எதை வச்சு சொல்கிற? இல்லை, உன் லைஃப் ஸ்டைல் எவ்வளோ அழகாக நீ டிசைன் பண்ணிட்ட, நீ
நினச்சா ஒரு வண்டி எடுக்கிறேன்னு நினச்சா எங்கேயாவது போகிற, திடீர்னு பார்த்தா ராஜஸ்தானில் இருக்கிறன்ற, லடாக்கில் இருக்கிறன்ற, இல்லைன்னா இந்த பக்கம் எங்கேயாவது மேகமலையில் இருக்கிறன்ற, ஏதோ ஒரு மலையில் இருக்கிற, நீ ஏலகிரியில் இருக்கிறன்ற. நான் அஃபீஷியலாக சவுதி அரேபியா என் வேலை அங்கே இருக்குது, அதனால் அடிக்கடி போயிட்டு வர வேணும், டென்ஷனில் வரேன்டா. ஆனால் நீ பாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறான். நான் அது பெருசாக பெருமையாக பேசலை நான். ஆனால் எதுக்காக சொல்கிறேன், இது யார் ஏற்படுத்தினது அதான் சொல்ல வரேன். அது யார்? எங்கள் அப்பா ஏற்படுத்தி கொடுத்தாரா? இப்போ கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என் வண்டி நொறுங்கி போனதுக்கு காரணமே இங்கே நீங்கள் தான். ஏன்னா ஒரு வருஷமாக ப்ரேயர் பண்ணுறாங்க பாவம். அதே அவங்க ஜெபத்தையும் கேட்டாகணும்ல. அவன் போகக்கூடாது, சித்ரா ப்ரேயர் பண்ணு, போகக்கூடாது வண்டியில். அவங்களுக்கு புரியல பாருங்க. அது ஒரு வேறு விதமான லைஃப் ஸ்டைல், அது வேறு விதமான. இப்போ ஷேர் ஆட்டோலேயே போயின்னு இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 1.5 கோடி ரூபாய்க்கு எது கார்? 10 ரூபா கொடுத்தா பஸ் ஸ்டாண்ட் எடுத்துன்னு போயிட்டு இறக்கி கொடுதுன்றது உங்கள் லெவலில். அது அதுக்காக 1.5 கோடி ரூபாய் காரில் போகிறோன்னா பண்ணக்கூடாது. ஆமாம், 10 ரூபாயில் போய் முடிக்க வேண்டிய மேட்டரை எவ்வளோக்கு முடிக்கிறான் அவன்? 1.5 கோடி ரூபாய். அது உனக்கு தான் 1.5 கோடி, அவனுக்கு அது சாதாரணமான விஷயம். நான் பொன்னேரிக்கு இந்த சர்ச்சுக்கு போகும்போது, நம்ம ஊரில் எல்லாருக்குமே தெரியும் இந்த பாபுஷா கடை. கார்ஸ் தான் நான் கொஞ்சம் விரும்புவேன். அதில் ஜாகுவார்னு ஒரு கார் இருக்குது, 5 கோடி ரூபாய் அந்த காரு. நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்குது. நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. 5 கோடி ரூபாய் அந்த காரு. பாபுஷா ஓனர் அவர், அதான் அதுதான் போவார் அவர். நல்ல படகு மாதிரி இருக்கும், நல்ல முன்னாடி வந்து ஒரு சிறுத்தை இது மாதிரி போட்டிருப்பாங்க, அழகாக இருக்கும் கார் பார்க்குறதுக்கே. நின்று பார்ப்பேன் அதை. நான் சைக்கிளில் வருவேன், நான் சர்ச்சு முடிச்சுட்டு சைக்கிளில் வருவாங்கிறது கலெக்டரேட்டுக்கு வரும்போது கரெக்டாக இந்த காரு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் இப்படி கிராஸ் ஆகும். சைக்கிளில் நிப்பாட்டிட்டு அந்த காரையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு பிளாக் கலர் கார், அப்புறம் ஒரு ப்ளூயிஷ் கார் வாங்கினார், அப்புறம் ஒரு ஒயிட் கலர், 3 கார் வாங்கினார். 15 கோடி மொத்தம். இது இல்லாமல் பல கோடி கார் வச்சுருக்கிறார். இப்போ நான் சைக்கிளில் பின்னாடி கேரியரில் ஒரு பைபிள் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு புக்கு, ஆராதனை பாடல்கள் பாட்டு புக்கு வச்சுக்கிட்டு வரேன். அங்கேருந்து கலெக்டரேட்டுக்கு வரும்போது நின்று பார்க்குறேன், கொழுப்பு பார்த்தியா? அப்போ சைக்கிள் வந்து 2000 ரூபாய். 2000 ரூபாய் சைக்கிளில் நம்ம போயின்னு இருக்கிறோம். இந்த ஆள் கெட்ட கேட்டுக்கு எவ்வளோ கேட்குது? 5 கோடி ரூபாய் கார். 1 ரூபா 2 ரூபா இல்லை, 5 கோடி ரூபாய் கார். அடுக்குமா இதெல்லாம்? நம்ம ஊரோடைய நிலைமை என்ன? இப்படிலாம் அவர் யோசிச்சிருந்தாருன்னா, ஹலோ, அவ்வளோ பெரிய கடை கட்டியிருக்க முடியாது, சினிமா தியேட்டர் வந்திருக்காது, ஹோட்டல் பாபு சூரியான் ஹோட்டல் வந்திருக்காது. உலக பிரகாரமாகவே பேசுகிறேன் நான். ஒரு உலகத்தான் தன்னுடைய மனதை வெறும் இந்த உலகத்தை வச்சு அவ்வளோ விரிவாக மாற்றிடுறான், பெருசாக்கிடுறான், ஒரு எக்ஸ்பேண்டட் லெவலில் யோசிக்கிறான். ஆனால் கடவுளை அன்பு கூறுறேன் அல்லது கடவுளால் அன்பை பெற்றேன்ற மக்கள் எப்படி யோசிக்கிறதில்ல? அப்படி யோசிக்கிறதே இல்லை. தேவன் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதுகளும் கேட்டதில்லை, எந்த மனதிற்கும் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்டதை தான் கடவுள் எனக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அது அப்போ உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களும் அப்படி யோசிக்கணும். எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த இருதயத்துக்கும் தோன்றவும் இல்லை, அவைகளை தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப அப்படி யோசிச்சு கடவுள் அப்படி அன்பு கூறுகிறவர்கள் அப்படி யோசிச்சிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே அறியாதது, உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களா இருக்கும். நம்புறீங்களா நீங்க? பிரசங்கம் அதுதான் உங்களுக்கு சொல்லி தருது. பிரசங்கம் வந்து உங்க சம்பளம் எவ்வளோ, விரலுக்கு ஏற்ற வீக்கம், அது பிரசங்கம் இல்லை. விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்ன கிடையாது, பிரசங்கம் கிடையாது. அதெல்லாம் நம்பிக்கிட்டு உட்காந்துருந்தா அதே விரல் வீக்கமாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அது சுகரில் வந்து வீக்கமா, பிபியில் வந்து வீக்கமான்றது அப்புறம் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுங்க. வசனத்தை பார்த்துட்டீங்கன்னா, சத்தியத்தை பார்த்துட்டீங்கன்னா, சத்தியம் சொல்லி கொடுக்குது, தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகளை இதுவரைக்கும் எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதுகளும் கேட்டதில்லை, எந்த இருதயத்துக்கும் தோன்றவும் இல்லை, அவைகளை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அப்ப இனி வரும் பலன் மேல் நோக்கமானேன். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு பல காரியங்கள் உடைஞ்சு போயிருக்கும், நாசமா போயிருக்கும், தோல்வி அடைஞ்சிருக்கும், விரக்தியில் இருக்கலாம். நான் சொல்றேன், தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்தவைகளை இதுவரைக்கும் எந்த கண்ணும் அந்த மாதிரி பார்ப்பீங்க, எந்த காதுகளும் அந்த மாதிரி கேட்பீங்க, எந்த இருதயத்துக்கும் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட காரியம் தோன்றும் உங்கள் வாழ்க்கையில. செய்கிறவர் யாரா இருக்கிறார்? அந்த மாபெரும் தேவன் செய்கிறார். அந்த மாபெரும் தேவனை அன்பு கூற
கற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை கேட்கும் போது அன்பு வந்துடுது அவர் மேலே. அப்பா இவ்வளோ பேர் தேவன் அன்பு கூறுறேன், நான் என்னை பற்றி எப்படி திங்க் பண்ணி வச்சுருக்கிறாரு, நான் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இது எதாவது கிடச்சிடாதா, இது எதாவது எனக்கு வந்துடாதா, இப்போ வந்துட்டா பத்தாதா. ஆனால் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் மகா பெரியவைகள். எப்படிப்பட்டவைகள் அவைகள்? ஆமாம், அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் டிலே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அது உங்களுக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த இருதயத்திற்கும் தோன்றிராத அவ்வளோ பெரிய காரியத்தை தான் தேவன் என்ன பண்ணுவார், அவர் செய்வார். அப்படிப்பட்ட தேவனை அன்பு கூறுங்கள். அப்படிதான் தேவனோட வசனத்தை, வார்த்தையை, பிரசங்கம் எல்லாம் அதன் அடிப்படையில் தான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? எல்லாரும் எழுந்துன்னு இருப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை, வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் சபைகளில் உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தியம் ஜனங்களுக்கு அது போதிக்கப்படும் பொழுது அது மனுஷனுடைய ஞானத்தினாலே அல்ல, அது மனுஷனுடைய முயற்சினால் வருகிற விசுவாசத்தினாலும் அல்ல, அது தேவனுடைய ஞானத்தை விளங்க பண்ணுகிறதா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகள், உம்மை அன்பு கூறுகிறவர்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை இதுவரைக்கும் எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதுகளும் கேட்டதில்லை, எந்த இருதயத்துக்கும் தோன்ற போவதும் இல்லை. அப்படிப்பட்ட மாபெரும் ஜெயத்தை, வெற்றியை, நல்வாழ்வை, சுகத்தை, ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவைகளையே உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் வெளிப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். இவைகளை கேட்க, இவைகளை அறிந்து கொள்ள உள்ளங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, மனங்கள் திறக்கப்படட்டும், சிந்தைகள் மாறட்டும் ஆண்டவரே. வார்த்தையினால் புதிதாக்கப்படட்டும். வார்த்தையினால் உண்டாகிற சகல விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் உள்ளங்கள் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தை அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தட்டும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கூட உடைய பிள்ளைகள் சபைக்கு கடந்து வருவார்களாக. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு உடைய வசனத்தை உடைய பிள்ளைகள் கேட்பார்களாக. வந்த பார்த்து கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பலத்தினால் அவர்களை இடை கட்டிக்கொள்ளும். உடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும், உடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும், உடைய நன்மை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.